கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவள் ராஜா அவளுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார். இன்றைய மெசேஜ் தடைகளை நீக்குகிற தெய்வம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு பல தடைகள் வரும், அதை கர்த்தர் நீக்குகிறார் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. பல தடைகள் வருவது வாழ்க்கையிலே சகஜம். ஆனால் இதை தாண்டி நாம் போக வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. கிறிஸ்தவ மார்க்கத்தில், பெந்தெகோஸ்தே மார்க்கத்தில், அபிஷேகத்தின் பாதையில், விசுவாசத்தின் மார்க்கத்தில் தடைகளை கண்டு நாம் தடுமாறக்கூடாது. நீங்கள் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தடை ஓட்டம் என்கிற ஒரு ஓட்டமே வைத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு போயிருந்தீங்கன்னா, படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விளையாட்டை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஒரு தடை அல்ல, ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். இதை ஓடி தாண்டி அப்படி போயிட்டே இருக்கணும். ஏன் படிக்கும் போது இந்த விளையாட்டை வச்சிருக்கிறாங்க? வாழ்க்கையில இப்படி தடைகள் வரும், நீ அதை விளையாட்டாகவே சுலபமாகவே தாண்டி போயிடணும். அதை நீங்க பயிற்சி வித்து நீங்க பழகி இருந்தா ஈஸியா நீங்க தடைகளை தாண்டலாம். தடை என்பது வருவது இயல்பு, அதை தாண்டுவது தெய்வீகம். இன்னைக்கு தடைகளை பார்த்த உடனே மனுஷன் அப்படி நின்னுறான். நீங்க ஒரு ரோட்ல நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நிக்காது. நீங்க அந்த தடையை அவன் போடுறதுக்கு முன்னாலேயே டேக் டைவர்ஷன் ஒன்னு கொடுத்துருப்பான். அதே போல ஆண்டவரும் கூட வாழ்க்கையில சில தடைகளை உங்களுக்கு அனுமதித்திருந்தாலும் கூட, பிசாசே அந்த தடையை வச்சா கூட, தேவன் டேக் டைவர்ஷன் ஒரு ரூட்டை வச்சிருப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தடை அல்ல, வாழ்க்கை முழுவதும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும், நீ ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னால அந்த தடையை தாண்ட முடியல, அந்த தடையை உன்னால மேற்கொண்டு போக முடியல, அப்படி ஒரு சில தடைகள் வருகிறது. மனித அறிவில் அந்த தடையை மீற முடியாது. அந்த இடத்துல தான் இந்த வசனம் நிறைவேறுது. அவர் வர்றார், அவர் வருகிறார். தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்னே போவார். அவர்கள் தடைகளை நீக்கி உள்ளே பிரவேசிப்பார்கள். அந்த தடை இருக்கிற இடத்துல அவர் முன்னணியில வந்து நடந்து போவார். தடை என்று சொன்னா உலக பிரகாரமான தடைகள் இருக்கிறது, ஆவிக்குரிய தடைகள் இருக்கிறது. கூட இருக்கிறவங்களாலேயே தடை வரும். நமக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிறவங்களால தடைகள் வரும். குடும்பத்துக்குள்ளேயே தடைகள் வரும். ஊழியத்துக்குள்ளேயே தடைகள் வரும். இன்னைக்கு பல தடைகள் இருக்கிறது. குழந்தை இல்லாத ஒரு தடை இருக்கு, விவாகம் ஆகாமலே தடைகள் இருக்கு, படிப்புல முன்னேற்றமே இல்லாம தடைகள் இருக்கு,
நீங்க சில குடும்பத்துல பாருங்க எல்லாருக்குமே ஒருத்தர் கூட அங்க கல்யாணமே ஆயிருக்காது. Even if you take some families, none of them will have the marriage. சில குடும்பங்களை பாருங்க, see some families, சந்ததியே இருக்காது. அந்த 4-5 பிள்ளைங்கறதால அவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட சந்ததிகளே இருக்காது. though 3 or 4 children, there will not be any generation for them. நான் இந்துவா இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை பார்த்துருக்கேன். When I was a Hindu, I saw a family. 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகளும் ஊனம். 4 children, 4 were lamb. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. See how they will be. இப்படி மனித தடைகள் உலக பிரகாரமாக எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தடைனா பெரிய தடை நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை விடெல்லாம் பயங்கரமான தடையை மனுஷன் சந்தித்து கொண்டிருக்கிறார். In the human life there are many hurdles. You are thinking your problem is a great thing. Man, he is crossing over many hurdles. சில விவாகம் நடக்கவே நடக்காது. For some, marriage will not take place at all. ஒரு சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல சொல்லுவாங்க, கை கெட்டினது வாய் கேட்டாது. In the Tamil they used to say what it is reached up to the hand, it will not reach the mouth. சில பிள்ளைங்க பாருங்க படிக்கிறாங்க சக்சஸே ஆகிறது இல்ல, ரிசல்ட்டே கிடையாது. Some children they are studying, they will not get a succeeded in that. வளர்ச்சியில தடை, there is a hurdles in the முன்னேற்றத்தில் தடை, there is a hurdle in the progress, தொழில்ல தடை, in the business hurdles, ஆசீர்வாதத்துல தடை, hurdles in the blessings, வீடு கட்ட தடை, there is a hurdles to build house, நிலம் வாங்குறதுக்கு தடை, there is a hurdles to purchase a land, ஒரு வண்டி வாங்கணும்னா தடை, for purchasing a vehicle there is a ஃபாரின் போகணும்னா தடை, there is a hurdle to go to foreign. கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஜீவோ போட்டு நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்துறா. putting some geo they are hurdle they are stopping our all the progress. கோர்ட்டுக்கு போனா நீதி கிடைக்கிறதுலயும் தடை. in a court for getting the justice there is a hurdles. ஒரு சிலருக்கு தூங்க முடியாது. some people they cannot sleep. சிலருக்கு சாப்பிட முடியாது. some they cannot eat at all. ஒரு சிலருக்கு வேலைக்கே போக முடியாது. some cannot go for work. ஒரு சிலருக்கு ப்ரமோஷனே கிடைக்காது. some will not get the promotion. ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்காது. some they will not get the transfer. நான் சொன்னதுல வாழ்க்கையில ஒரு சிலரும் ஒவ்வொருத்தர் போகிற ஒவ்வொரு வித்தியாசமான பாதை. there is a different way everyone going in their life. சுகமே இருக்காது. there will not be healing. எப்ப பார்த்தாலும் பலவீனம், always weakness, எப்ப பார்த்தாலும் முடியாது, always sick, எப்ப பார்த்தாலும் நடக்காது, always will not, எப்ப பார்த்தாலும் கிடைக்காது, always they cannot get, எது செஞ்சாலும் வாய்க்காது, whatever they do not prosper, எங்க போனாலும் நடக்காது, எதை செய்தாலும் நடக்காது, யார் கூட போனாலும் நடக்காது. wherever they go it will not happen, to whom they go that will not come to pass. இப்படி உலக பிரகாரமான தடைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூட வருகிறது. like the worldly hurdles coming to the children of God. இப்படி தடைகளை பார்த்து மனுஷன் ஒரு லிமிட்டுக்கு போகும்போது அந்த தடைகள் நீங்கள அதுல வின் பண்ண முடியலன்னு உடனே அவன் விரக்தி ஆயிடுறான். by seeing the hurdles in the life, man after certain level he get weary. கடைசில என்ன பண்றான்? finally what he is doing, தற்கொலைக்கு போறான். he go to suicide. அவன் விசுவாசியா இருந்தா பின்மாறி போயிடுறான். if he is a believer he get backslide. மனைவியை குறை சொல்லுவான், accuse a wife, புருஷனை குறை சொல்லுவான், accuse a husband, பெற்றோர்களை குறை சொல்லுவான், accuse a parents, those who begotten them. கடைசில ஆண்டவர் மேலேயே கோபப்படுவான். finally he will get angry upon the God. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு. it is happening only for me. இப்போ என்ன நடக்குது? now what is happening? படிச்சோம் வேலை இல்ல. if they study no job. இப்போ என்ன சொல்றான்? now what he say? பேரண்ட்ஸ் சொல்றான், என்னைய படிக்க வைக்கல. he says to the parents, not educated me, எனக்கு நல்ல வேலை வாங்கி தரல, not got a good job for me, எனக்கு சொத்து தரல, not given me the property, என்னைய தூக்கி விடல. you not uplifted இப்படி me. எல்லாம் தடைகளை பற்றி மனுஷன் பல விதங்களில தன்னுடைய மனதில் வைத்து போராடிட்டு இருக்கான். man keeping his mind the hurdles in the mind and he is striving with that. இதை நீங்க பைபிள்லயும் நீங்க பார்க்கலாம். you can see that in the Bible. நம்ம வளர்ச்சியா இருந்தா அதை தடுக்கிறதுக்கு பல வல்லமைகள் வருகிறது. if there is a progress in our life, many powers are coming to stop that. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் என்ன பிரச்சனை? what is the problem for the Israel people in Egypt? நல்ல செழிப்பா வந்துகிட்டே இருக்கிறாங்க. they are progressing in a good way. அவங்க பலுகி பெருகுறாங்க. they are multiplying over there. திடீர்னு பார்வோன் ஒரு நாள் பொறாமைப்படுறான். suddenly Pharaoh get the jealous. இவங்க நல்லா வந்துகிட்டே இருக்கிறாங்க, they are coming good, நல்லா டெவலப் ஆகுறாங்க. they are developing. ஒரு காலத்துல நமக்கு ஆப்போசிட்டா மாறிடுவாங்களோ? one day they may become an enemy opposed for us. அவங்க இப்பொழுதே அவங்கள தடுக்கணும். now we have to stop them. இப்படி ஒரு போராட்டம் அவனுக்குள்ள வந்துதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கர கொடுமைப்படுத்தினான். such a trouble came in him and he afflicted the Israel people very sore. அந்த ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. that people suffered much. ஆனா நாட்கள் வந்தது, கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி அவங்களை வெளியே கொண்டு வந்தார். days came, God removed that obstacles, God took them out of that land. வெளியே வந்தா செங்கடல் நிக்குது. when they came out, the Red Sea standing. திரும்பவும் அந்த பார்வோன் வர்றான். again the Pharaoh is coming. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. they could not do what to do. ஆனா தடைகளை நீக்குகிறவர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. there is a
அதனால என்ன நடந்தது? By that what happened? செங்கடலையே பிளந்து தடையை மாத்தி தந்தார். Dividing the Red Sea and he removed the breaker. அதனால வாழ்க்கையில உங்களுக்கு தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளை நீக்குகிறவர் இன்றைக்கு உனக்கு ஒரு பிராமிஸ் பண்றார். நான் உன் தடையெல்லாம் நீக்க போறேன். In your life there may be the hurdles, the breaker. He says today I will remove your breaker. நான் சொன்னது போக இன்னும் எத்தனையோ தடைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ணிக்கொண்டு இருக்கலாம். In your life you may face many things beside the thing that what I say. எதுவானாலும் சரி. Whatever it may be. இந்த தடை அப்படின்னு ஒரு தடையை கர்த்தர் அங்கே சொல்லல. He particularly not set this hurdle. கர்த்தர் சொல்றார் தடைகளை நீக்குகிறவர். The Lord says the breaker. அது எந்த தடையாக இருந்தாலும் ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான எந்த தடையாக இருந்தாலும் though any hurdle spiritual worldly other in the life கர்த்தர் அந்த தடைகளை நீக்க அவருக்கு வல்லமை இருக்கிறார். God have the power to remove that hurdles. ஏனென்றால் அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. Because nothing is impossible for him. இன்றைக்கும் இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னுடைய தடைகளை நீக்குகிறவராக வந்திருக்கிறார். In this morning God will come midst of you as a God of breaking everything. புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ தடைகளை தேவனுடைய ஜனங்கள் தாண்டிதான் அவர்கள் வந்தார்கள். In the New Testament period the people of God leaping over crossing over many hurdles and they இன்றைக்கு சபை நிக்குதுன்னு சொன்னா எத்தனையோ தடைகள். If the church is standing today many அத்தனை தடைகளையும் சபை தாண்டி இருக்கு. church overcome many hurdles. இது சரீர பிரகாரமான சபை மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய பெண்டிகாஸ்ட் இந்த சபையை நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்களை அது சந்திச்சிருக்கு. It is not the individual the survey our Pentecostal that way overcome many hurdles. பாஸ்டர் எம்டி தாமஸ் அவர்கள் பேசும் பொழுது சபை 7 விதமான போராட்டங்களை சந்திச்சு தாண்டி வந்திருக்கு. When Pastor M.T. Thomas was preaching, he said the church overcame 7 types of the hurdles. பலவிதமான தடைகள். Many kinds of the hurdles. இனிமே சிபிஎம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. They said hereafter CPM will not be. இனிமே ஊழியக்காரங்க ஊழியத்திலே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. Hereafter servants of God will not be in the ministry. எத்தனையோ தடுமாற்றங்கள். Many obstacles. பயங்கரமான புயல்கள். The greatest storms. ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி அது நிக்குது. Crossing these all it is standing. ஏனென்றால் சபைக்குள்ள சபையின் தலைவராக இருக்கிறவர் தடைகளை நீக்குகிறவர். The captain of the church he is a one he is a breaker. ஒரு தடையை பார்த்த உடனே நீங்க அப்படியே பிரேக் ஆயிராதீங்க. By seeing a hurdle you should not get a break. நீ உடனே தேவனை நினைவுல கொண்டு வா. You have to bring God suddenly in your உன்னுடைய தேவன் தடைகளை நீக்குகிறவர்ங்கற ஒரு வெளிச்சம் உனக்குள்ள இருக்கணும். There should be the light. Your God he is a God of breaker. அந்த நாலேஜ் உனக்கு இருக்கணும். You must have that knowledge. உன்னுடைய தகப்பனை குறித்து, Concerning your உன்னுடைய தேவனை குறித்து, concerning your உன்னை அழைத்தவரை குறித்து, concerning the God who அவருடைய பரிசுத்தத்தையும் வல்லமையும் சர்வ வல்லமையும் குறித்து உனக்கு ஒரு அறிவு இருக்கணும். about the holiness power and his almighty power you must have the knowledge. அவர் சர்வலோக நியாயாதிபதி. நியாயம் செய்யாது இருப்பாரோ? He is a judge of the whole world, whether he will not do the justice. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே இரவும் பகலும் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற ஒரு தெய்வம் அவர். He is a God of bearing long for the people those who call upon him day and night, but soon he will do the justice. ஒரு தேவனுடைய பிள்ளை தடையை பார்த்து பின்வாங்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு தேவன் மேல உள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். A child of God by seeing the hurdle he backslided means he is not having the faith of the breaker God. அதனால தான் தாவீது சொல்கிறான், உம்மாலே ஒரு மதில் வந்து நிக்குது, நான் என்ன செய்வேன்னு சொல்றான். சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். David says there is a wall standing before him. He says by you I will leap over the wall. நான் போய் அதை முட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். I will not go and defeat. நான் அதை தாண்டுவேன். I will leap over. ஒரு சேனை நிக்குது, There is a host standing. அதை பார்த்துட்டு நான் பயப்பட மாட்டேன், I will not fear by பின்வாங்கவும் மாட்டேன். I will not get back. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். I will pass through that host. எங்கள் தேவனால் நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். By our God he will do mightily. தடையை பார்த்த உடனே அப்படியே மடந்து தடுமாறி அப்படியே சோத்திரன்னு ரிவர்ஸ் அடிக்க கூடாது. By seeing the hurdle you should not say the praise the Lord and you should not get back. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கோலியாத் நிக்கிறான். Before against Israel people Goliath is standing. அவன் சொல்றான், சண்டையே போட வேண்டாம். He says no need to fight. ஏன் ஃபைட் பண்ணணும்? Why we should fight? ஏன் யுத்தம் நடக்கணும்? Why the battle should? ஏன் போர் வீரர்கள் மோதணும்? Why the soldiers should? ஏன் ரத்த சிந்தணும்? Why the blood should shed? ஒத்தைக்கு ஒத்தவா ஒருத்தன் மோதி பார்க்கலாங்கறான். Come alone, let us one fight with another. இந்த ஒரே ரைம்ஸ் தான் 40 நாளும் பேசுறான். He speak the same rhyme for 40 days. 40 நாள் இந்த கோரஸ் தான் சொல்லுவான். For 40 days
நான் ஜெயிச்சா நீங்க எல்லாம் அடிமை. If I win, you will be the slave. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஜெயிச்சிட்டானா என்னைய ஜெயிச்சிட்டானா நாங்க அடிமை. If one man come and overcome win me, you will be slave unto me. அவன் வந்து நின்னு அவன் பேச ஆரம்பிச்சிட்டாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கிடு தொட நடுங்கி பசங்கள் மாதிரி மாறிடுவான். When he came and started speaking, whole Israelite, they should tumble as the people are trembling in their thighs. உடனே ஓடுறதுக்கு எங்கிட்டு வழி இருக்குன்னு தான் பாப்பான் அவ்வளவு வரும். Suddenly everyone used to see the way to flee away. உடனே வந்துட்டானே போச்சுன்னு பயந்துருவான். They used to get the fear by seeing that he have come. 40வது நாள் நம்மால் வர்றா. 40th day our man came. அபிஷேகம் பெற்றவர். He was anointed one. அந்த சின்ன மனுஷனுக்குள்ளன்னு ஒரு பாட்டு இருக்கும். There is the chorus in a small man. சூப்பரான பாட்டு அல்ல வேர்டு போட்டிருக்கான் பாருங்க. அவன் போட்டவன் சரியான ஆள். He is a good man, put a good word upon the song. தாவீது எப்படி வந்தானா? How David came? சொல்லுங்க. கூலா வந்தானா? With a coolly he came. கூலா வந்தானையா தாவீது. கூலாங்கல்லால அடிச்சா. ரொம்ப ரைம்ஸ் மாதிரி அழகான ஒரு பாட்டு. ரொம்ப சர்வசாதாரணமா வந்து என்னத்துக்கு இவன் கத்திட்டு கிடக்குறான், ஏன் கத்துறான், இவனை பார்த்து எல்லாரும் ஏன் இப்படி பயந்து ஓடுறீங்க, என் கூட பிறந்த பையன் கூட ஓடிவிட்டானே அப்படின்னு தான் அவன் யோசிச்சான். He thought by seeing him, why you all are fleeing away? Even the co-brother also went away. By seeing that he asked, why you all get a fear? இவனை வின் பண்ண முடியாதா? Can't we win him? திருப்பி கடவுள் இருக்கிறாருன்னு என்னத்தை நீங்க பேசிட்டு எழுறீங்க? Then how can you say there is a God? உடனே இறங்கினா பாருங்க. Suddenly he get in that. அன்னைக்கு ஒரு ஜெயம் கிடைத்தது. That day they got the victory. நீ தடையை பார்த்து அந்த தடையினுடைய அந்த விகாரமான தோற்றத்தை பார்த்து அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த கிளைமேட்டை பார்த்து இதைத்தான் நீ பார்த்து மிரண்டுகிட்டே இருக்கிற. இதை வச்சே உன்னை பயங்காட்டிக்கிட்டே இருக்கான். You are trembling by seeing the appearance of being, by seeing that the worst thing. He is showing that and he is making you to get fear. நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. When we were studying the school, they used to say a story. அப்பெல்லாம் வழிப்பறி ஜாஸ்தி. At that time the robbery will be there. ராமநாடு ரொம்ப அதுல ஃபேமஸ் இது. In that Ramnad was famous. ஏன்னா வறுமை பிரதேசங்கிறதுனால எங்கெங்க மடக்கறானோ அங்கெல்லாம் அடிச்சிட்டு புடிங்கிட்டு போயிடுவாங்க. As a poverty land, wherever they get, they used to rob them. ஒரு இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பான். In a place one man used to sit. அவனுக்கு முன்னால கத்தி எல்லாம் வச்சிருப்பான். Before he used to keep the knives. ஆள் மீசைஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருப்பான். Busters, it will be in the great way. அந்த இடத்துல வர்றவனே ஏய் நில்றாமா. Anyone come in that way, he used to ask to stand. கிராஸ் பண்ணனும்னா காசு கொடுத்துட்டு போ. If you want to cross, you have to pay the money. இப்படி தான் அவனை மிரட்டிட்டே இருப்பான். He used to threaten him like that. உண்மையா நடந்தது. Truly it happened. அவனுக்கு ஒரு கையால் மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு எல்லாத்தையும் புடிங்கி வச்சுக்கிட்டு இல்லனா ஏதாவது கமிஷன் மாதிரி வாங்கிட்டு மாம்பல் மாதிரி துரத்தி விட்டு. Keeping a man for his help, he used to get the money and he used to chase him out. அடிக்கடி இவன்ட்ட மாட்டின ஒருத்தனுக்கு ஒரு டவுட், இந்த ஆளு ஒரு நாள் கூட எந்திரிச்சு வரவே மாட்டேங்கறானே. The man often got in that way. He got a thought this man not getting up and he is not coming. அவன்ட கையால் தான் வரான். He is a helper, he is coming. அதனால இவனுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குன்னு நினைச்சு ஒரு நாள் அவனை எழுப்புறதுக்குள்ள ட்ரை பண்ணணும், எழும்பி வர்ற அளவுல இவனை டென்ஷன் ஆக்கணும்னு பிளான் பண்ணான். He planned thinking in that way. Anyhow, we have to make him to get up. He made a way for that. எழும்ப முடியாது. He cannot get up. ஏன்னா அவனுக்கு ரெண்டு காலும் கிடையாது. Because he don't have two legs. எப்படிப்பட்ட ஆள் பாத்தீங்களா? What kind of a man you see? அவன் உட்கார்ந்து மிரட்டிட்டே இருக்கான். He was sitting and threatening. நம்ம விசுவாசிகள் இவனை பார்த்தலாம் மிரண்டிட்டே இருக்காங்க. Our believers by seeing him they are fearing. மந்திரம்னா பயப்படுறான். Even that is a witchcraft they are fearing. அது கேரளான உடனே இன்னும் பயந்து செத்துறான். By seeing that it is a Kerala, he is fearing much. பாருங்க, பிசாசு கேரளா மந்திரம்னு சொன்னா போதும் இவன் எல்லாம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கரண்ட் ஆஃப் ஆனாலே நம்மால அல்லி ஆவில் நிறைஞ்சிடறான். Our people get into the spirit when the light is switched off. By seeing the Kerala witchcraft, they should get afraid. சில ஆவிகள் இப்படி பயங்காட்டிக்கிட்டே இருக்கு. Some spirits are threatening like that. உனக்குள்ள அதை பார்த்த உடனே உனக்குள்ள ஒரு சென்சார் ஒர்க் பண்ணணும். By seeing that, there should be the sensor, it should work in you. அப்படிதான் நான் சொல்றது சரிதானா? Whatever I say, whether it's correct or not. ராஜீவ் காந்தி வீட்டில் ஒரு நாள் சென்சார் ஒர்க் பண்ணி பயங்கர பெல் அடிச்சு மொத்த செக்யூரிட்டி அலர்ட் ஆகி மொத்த பங்களாவையும் சுற்றி முடிச்சிட்டாங்க. In the house of Rajiv Gandhi, one sensor, siren கொடுத்துச்சு. Siren, it has called the whole house. Every security people gathered in that place. அங்க இங்கேயும் கன்னை தூக்கிட்டு ஓடி பயங்கர அமர்க்கலம் ஆகி போச்சு. Taking the gun, they went here and there. There was a great rebellion. ஒண்ணுமே இல்ல. Nothing was there.
கடைசில கேமரா எல்லாம் போட்டு ஆன் பண்ணி பார்த்தாங்க. Finally they switched on the camera and saw. ஒரு எலி வந்து அந்த சென்சார் அந்த வச்சிருக்கான் இல்லையா, அந்த ஏரியால ஆள் ஏறி வர்ற வழியில அது வந்திருக்கு. இது கிராஸ் ஆன உடனே எது கத்திருச்சு? அந்த சைரனுக்கு ஒரு சென்சார், ஒரு சாதாரண ஒரு அறிவு, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கருவிக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா உனக்கு ஆவியானவர் டக்கு டக்குன்னு எச்சரிப்பு கொடுக்கணும். When the rate came near to that sensor, that whole siren started ringing. But if the sensor has such a knowledge, you should have the. உன் வீட்டுக்குள்ள பிசாசு வருதுன்னா ஆவியானவர் உனக்கு சொல்லணும். If the devil comes in your house, Holy Ghost should say. உனக்கு ஒரு தடை நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு சொல்லணும். If there is a hurdle comes tomorrow, today he should say. உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா இன்னைக்கு சொல்லணும். If there is a problem going to come tomorrow, he should say you. ஒருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரப்போகுதுன்னா அது உனக்கு சொல்லணும். If the transfer going to come, he should say you. ஆண்டவர் உன்னை எப்படி கொண்டு போறாருன்னு உனக்கு சொல்லணும். How the God is going to take you, God should say to you. அப்ப உனக்கு பிரச்சனையே இருக்காது. Then there will not be any problem. நீ அதுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவே. You will get ready to face that. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். தடைகளை நீக்கிறதுக்கு தாண்டறதுக்கு நீங்க பழகுங்க. This is the nature of the children of God. You should get a practice to the breaker who is breaking. எத்தனை தடை இருந்தாலும் இன்னைக்கு அந்த முடி ஏறி மிதிங்க. How many hurdles are there? Leap over that and you tread upon that. இதுவரைக்கும் நான் சொன்ன அத்தனை தடைகளும் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். All the hurdles of what I said that may have come in your life. இதை நீக்குகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். The God who removed these all is with you. நீங்க அந்த வல்லமையை பார்க்காதீங்க. அதை விட பெரிய வல்லமை உனக்குள்ள இருக்கு. உலகத்தில் இருக்கிறவனின் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Don't see that power and get the fear. You should think that the God who is in you is greater than the one who is in the world. ஒரு நாள் தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் வீட்டை விட்டு வெளியே வர்றான். One day the servant of the prophet came out of the house. வெளியே வந்தா எல்லா ராணுவம் சுத்தி நிக்குது. When he came out, the house it is பயந்து வீட்டுக்குள்ள ஓடிட்டான். He feared and went inside. தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொன்னா, ஆண்டவரே அங்க வெளியே பாருங்க, ஐயோ மிலிட்டரி நம்மள ரவுண்ட் கட்டிட்டாங்க, போச்சு முடிஞ்சு போச்சுன்னா. Master, the whole army it surrounded us. It is finished everything for us. He said to the prophet. தீர்க்கதரிசி அதுக்கு முன்னாலே அலர்ட்டா தான் இருக்கிறான். Prophet, earlier itself he got alerted. அவன் அப்படியா, நீங்க நில்லு நான் போயிட்டு வரேன் பின்வால் சொல்லி ஓடிலாம் போகல. He did not went through the back door. You stand here, I will go. So like that he did not go away. அவன் தலையில ஒரு கை வச்சு ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவன் கண்ணை திறங்க ஆண்டவரே. He put the hand upon the head and prayed, God open his eyes. அப்பதான் புரிஞ்சுது அந்த மிலிட்டரிக்கும் இந்த தீர்க்கதரிசிக்கு நடுவுல அக்னி ரதம் என்ன செய்யுது, அக்னி மிலிட்டரி, ஃபயர் மிலிட்டரி அங்க நிக்குது. Then only he saw between that military and the prophet there is a fiery fire military standing between them. தேவன் அப்படி உன்னை ஒரு இடத்துல முட்டை வச்சு வேடிக்கை பார்க்கிறவர் தேவன் அல்ல. Our God is not the God to smite you in that place and see. தடை வந்துருச்சா, Whether hurdle came, போடு முழங்கால போடு, you bow your knees. முழங்கால முடக்கு, You bend your knees. தேவ சமூகத்துல உட்கார்ந்து சுத்திகிரி. Sit in the presence of the God and sanctify yourself. அடுத்து தேவனிடத்துல இருந்து என்ன உனக்கு கைடன்ஸ் வருதுன்னு பாரு. Then you see what guidance you get from the God. அதுக்கு பிறகு நீ அடி எடுத்து வை. Then you step out. நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எப்படி மாறுவாய், சமபூமியாக மாறுவாய். By seeing that huge mountain, that what you are, you will become plain. It is said. எப்பவுமே பாசிட்டிவாவே பாருங்க. Always look in the positive way. பாசிட்டிவாவே பேசுங்க. Speak in the positive way. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. You understand well? 12 பேர் கானான வைவு பார்க்க போனாங்க. 12 went to spy the land of Canaan. 10 பேர் வந்து துர்ச்செய்தி தான் சொன்னாங்க. 10 came and they said the evil report. அவங்க ஈவில் ரிப்போர்ட்ங்கறத விட அவங்க உள்ளத சொன்னாங்க. Than the evil report, they said the truth nature. மனுஷிகமா அவங்க பார்த்தத சொன்னாங்க. Whatever they saw in the human way, they said. நாங்க அங்க ராட்சசர்களை பார்த்தோம். We saw the giants over there. அவங்க கிட்ட போய் நின்னு பார்த்தோம். We went and stood near them. எப்படி இருந்தாங்க? How they were? நாங்கள வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். We were like the grasshoppers. அவங்களெல்லாம் கிட்ட போக முடியாது. We cannot go near to them. மனுஷிகமாகவே அவங்க உலக பிரகாரமாகவே பார்த்து பேசினாங்க. In the human way, in the worldly way, they saw and spoke. அதுல 2 பேர் வேற கண்ணாடி போட்டுருக்கான். In that 2 put another glass. அவன் போட்டிருந்த கிளாஸ்ல In the glass he wore. இந்த ராட்சசர்களை நம்ம சிம்பிளா தட்டிரலாம். We can simply beat that giants. அவர்களோடு இருக்கிறவரை பார்த்து நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். He than the one with the them, our God is great. பிரச்சனையை பார்த்த உடனே உட்கார்ந்து அழுது கூச்சல் போட்டு கத்தி எல்லாம் இருக்காங்க. நீங்க By seeing the problem, we should not weep and cry. சமீபத்துல ஒரு பையன் உட்கார்ந்து வீட்ல ஃப்ரண்ட் டேபிள்ல உட்கார்ந்து ஏதோ நோண்டிட்டு இருந்தாங்க. Recently in a house, sitting in the front place of the house, he
was scratching over the cell. வீடு திறந்திருந்துச்சு. House was opened. வீட்ல யாருமே கிடையாது. No one was in the house. இவன் தான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்திருக்கான். He was sitting in the front. இவன் திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தா வீட்டுக்குள்ள புலி வருது. Suddenly he saw the tiger comes out of the house. அது வீட்டுக்குள்ள போகுது. It is entering inside. இவன் இதுல உட்கார்ந்திருக்கான் இப்படி போகுது உள்ள. He is sitting here. It is going inside like that. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க? Our children what they will do? அங்கேயே மயங்கிரும் போத்துன்னு. That they will get to fine. இல்ல கத்தி கித்தி அதுவே புலியை கூப்பிட்டுருவாங்க நீ வந்து என்னைய கடிச்சிரு. Otherwise they will shout and cry and call the tiger to eat them. அந்த பையன் இப்படி பார்த்தான். That boy saw like that. புலி உள்ள வீட்டுக்குள்ள வந்துருச்சு. Tiger entered inside the house. சடக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போய் உள்ள போய் வெளியே பூட்டிட்டான். Suddenly புலி எங்க வச்சு பூட்டிட்டான்? உள்ள வச்சு பூட்டி வெளியே வந்து நின்னுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டான். He came out and locked the door, keeping the tiger inside, and he called everyone. நம்ம பிள்ளைங்க அப்படி ஏதாவது செய்வீங்களா? Brother, our children will do like that. சொல்லுங்க. Say. பள்ளி இப்ப விளையாட்டு இதுல 15 பேர் எந்திரிச்சு ஓடி குப்புற உளுந்து சோத்திரம் பண்ணிடுவாங்க. Let the lizard fall here. They used to flee from that place. அப்படிதானே? உண்மைதானே? Whether it's true. தவளை வரட்டுமே. Let the frog come. தவளை விட இது அதிகமா துள்ளும். They used to jump over the frog. ஆனா அந்த பையன் புலி உள்ள வந்துச்சு சரட்டுன்னு வெளியே போய் கதவை பூட்டிட்டு எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ள புலி இருக்குன்ட்டான். That boy locked the door and he went out and called everyone. The tiger entered the house. பழைய காரதெல்லாம் சொல்லுவான் வேப்ப மரம் உச்சியில இருந்து பிசாசு பேய் ஒன்று ஆடுதுன்னு அதெல்லாம் நம்ப கூடாது. நீங்க படிக்கும் போதே தடைகளை நீக்குகிற தெய்வத்தை பத்தி நல்லா படிச்சுக்க. They used to say there is a devil upon the neem tree. எத்தனை தடை இருந்தாலும் நீக்குகிறவர் உனக்கு முன்னாக இருக்கிறார். Though any kind of the hurdles, the breaker is before you. அவர் உள்ள வந்துட்டாருன்னா if he come inside, எல்லா கதவும் திறக்கும். all doors will be open. அது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பாக்கும்போது in the Acts of Apostles chapter 12, பேதுருவை விடுதலையாக்க கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்துட்டான். in order to deliver Peter, the angel of the God came there. ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு வர்றான். Came to the first gate. அந்த கேட் திறக்குது. That gate opens. இரண்டாவது கேட் தானாவே திறக்குது. The second gate automatically it is இப்போ open. ஃபைனல் கேட் இரும்பு கேட்டுக்கு வர்றான். Final iron gate he comes. என்ன நடந்துச்சு? What happened? அது தானாவே திறந்து விட்டுச்சு. It opened itself. அபிஷேகத்தோடு கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ வரும்போது எத்தனை தடை இருந்தாலும் அத்தனையும் தானாக திறக்கும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 12:10. அவர்கள் முதல் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து முதலாம் காவல்ல வந்து கடந்தாச்சு இரண்டாம் காவலையும் கடந்தாச்சு. நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானாய் திறக்கும். உன்னை பார்த்த உடனே தானா திறக்குங்க. By seeing you it will open itself. ஒரு நாள் சிம்சோனை பிடிக்கிறதுக்காக கோட்டை கதவெல்லாம் பூட்டிட்டாங்க. One day to catch Samson they locked the gates of the fort. கோட்டை கதவே பூட்டிட்டாங்க. They locked the gate of the fort. இவன் வர்றான். He comes. மிட்நைட்ல ஐயா எழும்பி வர்றாரு. In midnight he came there. அவங்க எல்லாம் வெளியே காத்திருக்காங்க. Everyone they are waiting outside. உள்ள ஒரு குரூப் காத்திருக்கு. One group waiting inside. வசமா மாட்டிக்கிட்டான். இன்னையோட முடிஞ்சு போச்சு. He got here. Today itself it is finished. அவன் வந்து பார்த்தான். He came and saw. ஆக கேட்டை பூட்டிட்டாங்களா? They locked the gate. என்ன பண்றது? What to do? சரி கேட் திறக்கிற வரைக்கும் இங்க ஒரு வாரத்துல உட்காருவோம். Let us sit aside till the gate open. அவன் அப்படிலாம் ஆள் கிடையாது. He is not such a man. அவனுக்கு புரிஞ்சிருச்சு கேட்டை பூட்டிட்டாங்க. He understood the gate is locked. கேட்டை பூட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சது. He saw gate is locked. வந்து பார்த்தான். He came and saw. ஒரு உலுக்கி பார்த்தான். He shook that. அது புடிங்க ஆரம்பிச்சிருச்சு. That started comes out. உள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is inside is great. அந்த அபிஷேகத்துல அவன் புடுங்கின உடனே கோட்டை கதவு தட்டன்னு புடுங்கி கீழோட புடுங்கிட்டு வந்துருச்சு. In that anointing when he plugged the door out whole thing with the key it came out. இந்த ஷாலை தூக்கி தோல்ல போட்டு போவாங்க பாருங்க. இந்த பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லாம் ஸ்கூல் பேக் தூக்கி தோல்ல போட்டு போவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி மொத்த கேட்டையும் எது தூக்கி மேல போட்டு போயிட்டான். தோலுக்கு மேல தூக்கி போட்டு போனான். எல்லாரும் ஒதுங்கி நின்னுட்டான். உன்னைய தடுக்கிறதுக்கு எந்த வல்லமைக்கு இந்த உலகத்துல தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. As a girl and boys they should put on their shawl on the school bag like that. He put out a gate upon the shoulder and went. Now all people started fearing. நீ எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். Always you should be alert. பிசாசு வருவான். Devil will come. மனுஷன் வருவான். Man will come. மாமிசம் வரும். Flesh will come. வியாதி வரும். Sickness will come. செய்வனை வரும். The witchcraft will come. எங்க இருந்தாலும் போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். அந்த தடையை பார்த்த உடனே நீ ரிவர்ஸே எடுக்க கூடாது. அந்த நேரத்திலே ஜெயிச்சிட்டு போகணும். In many ways hurdles will come. By seeing that you should not get back. You
You have to cross over that obstacles. நீ உஷார் இல்ல உடனே அவன் போட்டுருவான். If you are not vigilant, he will smite you. உனக்குள்ள சக்தி இருக்கணும். You must have the power in you. உனக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். You must have the anointing in you. உன் கூட தேவன் இருக்கணும். The God should be with you. உன் கூட தேவ தூதர்கள் இருக்கணும். The angel of the God should be with you. பரலோகமே உன் கூட இருக்கணும். The heaven itself should be with you. இல்லன்னா ஈஸியா உன்னை பிசாசு பத்த வச்சிருவான். Otherwise the devil will easily ban you. உடனே உன்னை காலி பண்ணிடுவான். Immediately he will destroy you. இப்ப மெட்ராஸ்ல கூட ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆளை முந்தானத்து கொன்னுட்டாங்க. Days before yesterday in Madras they have killed one important person. எனி டைம் கூட ஆள் இருந்துகிட்டே இருக்கும், அந்த நேரத்துல மட்டும் இல்லை. At any time the people used to be with him, at that time there was no one. இன்னும் அடக்க முடியலன்னு நினைக்கிறேன், போராடிட்டு இருக்காங்க. I think the burials are not taken place, they are striving there. நல்ல பையன். Good boy. ஒன்ஸ் அப்பான் எ டைம் நான் சென்னையில் பெரம்பூர் கன்வென்ஷன் நான் பிரசங்கத்துக்கு போயிருக்கும்போது என்னைய பார்க்க பெரம்பூர் ஃபைத்தமுக்கே வந்தான். When I went to for the Perambur convention, in order to see me, he came to that. நம்மகிட்ட ஒரு வால் பையன் இருந்தான், வால்னா அவனும் ஒரு ரவுடி பையன், அவன் போய் இவனை கூட்டு வந்தான். One mischievous boy was with us, he went and brought him there. வந்தான். He came. அப்போ அவனுக்கு கல்யாணம்லாம் ஆகலை, அவன் பேர் ஆம்ஸ்ட்ராங். முந்தானத்தை அவனை கொலை பண்ணியிருக்காங்க. Day for yesterday they killed him, his name was Armstrong. அப்போ அவ்வளோ ஃபேமஸான ஆள் இல்லை. He was not a famous one. பட் இப்போ பயங்கர ஃபேமஸான ஆள். Now he is a famous one. பட் அவன் என்னை வந்து நம்ம பெரம்பூர் ஃபைத்தமில் என் கூட உட்காந்து பார்த்து பேசி ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு ஜெபிச்சுட்டு தான் போனான். அது நான் சொல்கிறது வந்து நான் மதுரையில் இருந்தபோது நடந்த சம்பவம். It is an incident took place when I was in Madurai. He came to Perambur Faithom. He came and drank the cool drink and God prayed and he went out. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, Why I said this? எதிர்ப்புகளும் தடைகளும் மனித வாழ்க்கையில சகஜம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப உடனே வந்துகிட்டே இருக்கும். ஒன்னு முடிஞ்சதுன்னா அடுத்து வரும். The resisting and the hurdles in the spiritual life, it will come often. If it one gone, another will come. It will continuously come in the spiritual life. முந்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியமா. Earlier, annual examination that is very important. அதுக்கு பிறகு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வச்சாங்க. Then they kept the half yearly exam. அதுக்கு பிறகு குவார்ட்டர்லி வந்துச்சு. Then the quarterly came. அதுக்கு பிறகு மிட்டம் வந்துச்சு. Then the midterm came. திருப்பி ரிவிஷன் வந்துருச்சு. Then revision came. இப்பெல்லாம் வீக்லி வந்து டெய்லி வந்துருச்சு. Then the weekly and the daily exam came. இப்போ டெய்லி எக்ஸாம். Today daily exam. நீங்க சென்னையில நீங்க மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா, We see Chennai and Madurai. மதுரையில நீங்க சிஇஓ ஸ்கூல்ல நீங்க உங்களுக்கு தெரியும். There is a CEO schools in Madurai. SBO மாதிரி சிஇஓன்னு இருக்கு. Like the SBO, there is a CEO there. அதுல டெய்லி எக்ஸாம். In that daily exam. டெய்லி பேப்பர் திருத்துறதுக்குன்னே ஒரு 10 பேருக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து 10-15 பேரை வச்சு அவங்களுக்கு வேலையை கிளாஸ்லாம் எடுக்கிறது கிடையாது. என்னது, டெய்லி எக்ஸாம் முடிஞ்ச உடனே சாயங்காலம் பேப்பர் அவங்ககிட்ட போயிடும், அவங்க அடுத்த நாளுக்குள்ளே திருத்தி அந்த பேப்பரை கொடுக்கணும். இதுக்கு மட்டுமே என்னது, டிகிரி படித்தவங்க 25,000 ரூபாய் சம்பளம். நம்ம விசுவாசி தான் அப்போ நான் இருக்கும்போது சிஇஓயில் பிரின்சிபால். Keeping 10 people in the income of 25,000, they used to keep them for the correction of the paper. They used to give to 2,50,000 for the correction of the paper. When I was there, our believer sister, she was a principal. நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, நமக்கும் போராட்டம் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதான் பிரச்சனை. Why I say this are daily the problems are coming up in our life. ஒரு நாள் மேக்ஸ்னா அடுத்த நாள் ஜியோகிராஃபி வந்துடுது, அடுத்த நாள் ஹிஸ்ட்ரி வந்துடுது. சரி ஓஞ்சி போச்சுன்னு பார்த்தா திருப்பி டபக்குன்னு தமிழ் வந்துடுது. If today maths, tomorrow geography, then the history, if it is a Finnish means, then the Tamil comes up. அடுத்து ஒவ்வொரு எக்ஸாம் வந்துகிட்டே தான் இருக்கு. Next to next exams are continuously coming. எதுல நீ ஜெயிக்கலையோ அது ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கு. அதான் பிரச்சனை. You are not getting pass, that return it is coming again. நீ ஜெயிக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. Till you get the pass, that thing will come. எத்தனை பேர் இப்படி தடைகளை ஃபீல் பண்றீங்க? How many of you are feeling such a hurdles? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. Let us all close our eyes for a moment. முழங்கால போட வேண்டாம், கண்ணை மூடினா போதும். No need to bend your knees. It is closing our eyes. ஒரு ஜெபம் பண்ணுங்க. Let us pray. நான் இப்ப பல தடைகளை பத்தி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன். I said many hurdles now. இது போக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இன்னும் எத்தனை தடைகளை ஃபேஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். You may be knowing beside these how many hurdles are facing. அந்த மீகா 2:13 வச்சு ஜெபிங்க. Keeping the Micah 2:13 you pray. தடைகளை நீக்குகிறவர். The breaker. இன்னும் கூட 2-3 வசனம் சொல்றேன். Still I can say 2-3 verses. யோபு Job 11:10. 10. யோபு 11:10.
அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவர் யார்? அவர் உள்ள வந்துட்டாருன்னா அவரை தடுக்கலாம் முடியாது. அவர் தடைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவார். If he comes inside, no one can stop him. He will break all the hindrance. 42 யோபு 42:2 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். Job 42:2, we all know that verse. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அவர் ஒன்னு நினைச்சு செய்யணும்னு வந்த பிறகு எந்த பிசாசு தடுத்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. If he come to break anything, though any devils comes up, he cannot stop that. ஒரு குறி சொல்ற மனுஷனை ஒரு ராஜா கொண்டு வந்து சபிக்க சொல்றான் தேவனுடைய ஜனத்தை. அவன் சொல்றான், அவர் ஆசீர்வதிக்கிறாரியா, என்னால அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். The king brought the sorcery one and asked him to curse the people of the God. He said, I cannot curse them because God is blessing them. 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியான வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். கர்த்தருக்கு தடையே கிடையாது. There is no restraint for the God to hinder. ஆண்டவருக்கு ஒரு தடையை ஒருத்தனுமே போட முடியாது. No one can put the hurdles for the God. செங்கடல் தடுத்துற முடியுமா? Can the Red Sea stand up? யோர்தான் தடுத்துற முடியுமா? Can the Jordan stop that? வானங்கள் தடுத்துற முடியுமா? பூமி தான் தடுத்துற முடியுமா? Can the heavens, can the earth stop him? பாதாளமே அவரை கட்டி வைக்க முடியலன்னு பைபிள் சொல்லுது. Bible says even the hell cannot stop him. பாதாளத்தின் கட்டுகள் எல்லாம் அவிழ்த்துட்டு வெளியே வந்துட்டார் அவர். Losing all the bands of the grave, he came out of that. எந்த வல்லமே அவரை கட்டி வைக்க முடியாது. No power can bind him. பாதாளமும் கட்டி வைக்க முடியாது, மரணமும் கட்டி வைக்க முடியாது, கல்லறையும் கட்டி வைக்க முடியாது. No grave, no death, no sepulchre can bind him. ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? Can we pray for a minute? என் தடை மாறணும்னு சொல்லி எத்தனை பேர் காத்திருக்கீங்க? How many of you are waiting? My hurdle should be changed. எந்த தடையா இருந்தாலும் கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்றைக்கு கரெக்டா 11:05 எல்லாரும் நல்ல உட்கார்ந்து கையை வைத்து கத்தாவே தடைகளை நீக்குகிறோம்னு சொல்லியிருக்கு. இந்த வசனம் இன்னைக்கு என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல, என் வழியில, என்னுடைய அனுபவத்துல அது நிறைவேறணும். தடைகளை நீக்குகிறவர் என் கூட இருக்கிறீங்கிறத நிரூபிக்கணும். எல்லாரும் வாயை திறந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை கூடத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில சந்திக்கிற அத்தனை தடைகளையும் இயேசுவின் நாமத்துல தகர்க்கும்படியாய் அந்த வசனத்தின்படி தடைகளை நீக்குகிறவர் நீர் முன்னாக சென்று எல்லா தடைகளை நீக்கி ராஜா முன்னணியில நடந்து போக முடியாது ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த தடையாக இருந்தால் இயேசுவின் நாமத்துல ஆமென். கர்த்தர் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நான் இப்பொழுது ஆவிக்குரிய தடைகளுக்கு வரேன். Now I come to the spiritual hurdles. பிசாசு உலக பிரகாரமான தடையை கொடுத்து உடனே அதிலேயே மல்லு கட்ட வைப்பான். The devil will give the worldly hurdles and he will make you to fight with that. நீங்க அதை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா If you overcome that, ஸ்பிரிச்சுவல்ல நுழைவான். you can enter inside the spiritual. ஆவிக்குரிய ரீதியில உன்னை எப்படிலாம் தடுக்கலாம்? In which all the way he can stop you in the spiritual way. முதலாவது Firstly, 1 பேதுரு 3:7 படி 1 Peter 3:7. 1 பேதுரு 3:7 நல்லா எழுது. தூக்கம் கண்ணு பக்கத்துல பாஸ்டர் ராபர்ட்சன் ஒருத்தர் சொல்லுவார். பக்கத்துல இந்த சாம்பிராணி போடுறதுக்கு கங்குலாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒன்று வச்சுக்கணும். தூக்கம் வருதா அதில் கை வைக்கணும், சொல்லுங்க. அது பிறகு தூக்கம் இன்னைக்கு முழுசு 1.5 மணி நேரத்துக்கு வராது. சரி, கம் டு த பாயிண்ட். 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராத. ஜெபங்களுக்கு தடை. முதலாவது பிசாசுனுடைய டார்கெட் உன் ஜெபம்தான். First target of the devil, that is your prayer. அவன் ஆவிக்குரிய ரீதியில வரும் பொழுது அவன் உன்னுடைய ஜெபத்தை தான் பிரேக் பண்ணுவான். When he come to your spiritual life, he will hinder your prayer life. நீங்க இப்போ யோசிங்க. Now you think. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த ஜெபம் இருக்கா? Do you have the prayer life at the time of your salvation? அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்துல இருந்து அந்த ஜெப ஆவி இருக்கா? Do you have the spirit of the prayer at the time you got in your உங்களுடைய ஆதிகால ஜெபம் இப்போ இருக்கா? Do you have the first prayer life? அவன் டெக்னிக்கா அதை தடுத்துட்டான். Technically he stopped that.
உனக்கு தூக்கத்தை வர வச்சு, bringing the sleep, உனக்கு ஒரு வியாதியை வர வச்சு, bringing the sickness to சில you, பிரச்சனைகளை கொண்டு வந்து, bringing some problems to you, சில தோல்வியில உன்னை விழ வச்சு, to make you to fall in the defeat, உன் மனசாட்சியை கெடுத்து, spoiling your conscience. அந்த தேவ சமூகத்துல போய் உட்கார்றதுக்கு உன்னை விடாம அவன் தடுத்துக்கிட்டே வரான். He will stop you not to go and sit in the prayer. இது உண்மைன்னு சொல்றவங்க கை வைத்து. Lift your hands and those are saying true. இதுதான் உண்மை. It is true. அவனுடைய முதல் டார்கெட் உன்னுடைய ஜெபம். ஏன்னா நீ ஜெபிச்சா ஜெயிச்சிடுவ. It is a first target. If you pray, you will get the victory. ஒருத்தன் தண்ணிக்குள்ள விழுந்து நீச்சல் அடிச்சிட்டானா எங்க வந்துருவான்? If a man fall in the water, if he swim, where he will come? அவன் வெளியே வந்துருவான். He will come out. அதான் பிசாசு தெரியும் அவனுக்கு. The devil knows that. இவனை ஜெபிக்கிறதுக்கு விட்டுட்டோம்னா இவன் ஜெயிச்சிருவான். If we leave him to pray, he will overcome. அது பல ஜெபம் இருக்கு. There are many prayers. பல கண்ணீரின் ஜெபம் இருக்கு. There is the prayer of the Lord. தனி ஜெபம் இருக்கு. Individual personal prayer. குடும்ப ஜெபம் இருக்கு. Family prayer. அடுத்து 4 மணி ஜெபம் இருக்கு. 4 o'clock prayer. இன்னும் உன்னுடைய தனிப்பட்ட ஜெபம் இருக்கு. The personal prayer. உன்னுடைய அந்தரங்க ஜெபம் இருக்கு. The secret prayer. இப்படி பல விதங்கள்ல நீங்க ஜெபத்தெல்லாம் நீங்க பிராக்டீஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. You may have the practice in the various kinds of the prayer. மணிக்கணக்கா ஜெபிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. There are the people pray hours together. 12 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. There are the men pray for 12 hours per day. per day. நமக்கு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டாலே என்ன ஆத்துமாவை எப்போ போடுவான்னு உட்கார்ந்துருப்போம். If we sit for half an hour, when we will say the thing, bless the Lord my soul. வீட்ல குடும்ப ஜெபத்துலலாம் பாத்தீங்கன்னா ஏங்க என்னத்தையா பேசிட்டே இருக்காதீங்க ஜெபத்தை முடிங்க அப்படிமாங்க. In the house, in the family prayer, don't speak anything, stop the prayer, they should say. ஒரு வீட்ல எப்ப பார்த்தாலும் அவருக்கு இந்த 10 மணி ஜெபம் எடுத்துட்டாருன்னா அவங்க அப்பா பாஸ்டர் ஆயிடுவாரு. If in a house, if they take the 10 o'clock praising, father will become the preacher. 3 பசங்க. There are 3 sons. ஒரு பொண்ணு. 1 girl. 4 பேரையும் டெய்லி 10 மணிக்கு சீயோனை பத்தி பேசுவார். Unto the 4, daily he used to speak about the Zion. அவர் பரலட்சிக்காரர் தான். He belonged to Parlachi. பட் சென்னை திருவொற்றியூர்ல MRFல வர்க் பண்றாரு. But in Chennai Tiruvatiyur, in MRF he is working. அவர் என்ன பண்ணுவார்னா எப்போ பார்த்தாலும் ஊழியத்துக்கு பொண்ணு பற்றி பேசுவார். நான் வீட்டுக்கு விசிட்டிங் போனால் இந்த பசங்களும் பொண்ணுங்களும் என்னைய பிடிச்சிக்கும். பாஸ்டர் டெய்லி 10 மணி ஜெபத்தை நீங்கள் ஃபெய்த் தமிழ் எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க? 11 மணிக்கு. இவரை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க. They should say, Pastor, when you finish the 10 o'clock of prayer, let him also pray very soon. நீங்கள் 11 மணிக்கு முடிச்சிடுறீங்கல்ல? You are finishing at 11. இவர் 11 மணிக்கு முடிக்கவே மாட்டாங்க. காலைல ஸ்கூலுக்கு நாங்கள் போகணும், விடவே மாட்டார். நைட்டெல்லாம் உட்காந்து சியோன். இவரை ஒன்று செய்யுங்க பாஸ்டர், எங்களை ஊழியத்துக்கு போக சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. இவரை இப்போமே கூட்டு போயிடுங்க. He is torturing us to go for the Zion ministry. Now itself you take him to you. எப்படி இருக்கும்? How it will be? அப்பா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அப்பாவை எங்கே அனுப்புகிறாங்க? சியோனுக்கு போயிருங்க. All the children join together, they say, they beg the father to go to Zion. நீ கல்யாணம் கட்டி பிள்ளை பார்த்தா கூட பரவாயில்ல, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், நீ எங்கே போயிடு சியோன் போயிடு. You marry, may have the wife, you go to Zion. ஆனால் அந்த நபருடைய வாஞ்சையின்படி ஆண்டவர் 2 பசங்களை எங்கே கொண்டு வந்துட்டாரு? ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டார். According to his desire, God brought 2 of them to the ministry. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. முதலாவது பிசாசு உன்னுடைய லைஃப்ல தடையை உண்டு பண்றானா அது ஜெபத்துல தான் கை வைப்பான். Firstly, the devil bring the hurdles means he will touch in the prayer life. அந்த ஜெப நேரத்தை குறைப்பான். He will reduce the prayer time. முதல்ல நீங்க வந்து மணிக்கணக்கா ஜெபிப்பீங்க. Firstly, hours together you may be praying. அந்த டைமே உங்களுக்கு போறதே தெரியாது. The time passing it will not be known. ஒரு பாயிண்ட்க்கு ஜெபிப்பீங்க. You will pray for a point. தப்பு இன்னொரு பாயிண்ட கர்த்தர் கொண்டு வருவார். God will bring the another point. அதுக்கு ஜெபிப்பீங்க. You will pray for that. அதுக்கு பிறகு நீ ஜெபிக்கிறத நிப்பாட்டிட்டு யார் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவா? ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமகிழ்ச்சிகளோடு அவர் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்கு பிறகு டைமே தெரியாது. Then there will not be knowing the time. The Spirit of God, He will start to pray inside you. You will not be knowing the time. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கு? Today how we are? யோபுல வாசிக்கிறோம். We are reading the Job. ஜெப தியானத்தை நீங்க குறைய பண்றீங்க. Reducing the meditation of the prayer. வாசிங்க. 15:4. நீர் பயபக்தி வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். ஜெப தியானத்தை இப்ப நீங்க அப்படி கொஞ்சம் குறைச்சிட்டே வரீங்க. You are restraining the prayer before God. அந்த 1 மணி நேர ஜெபம் இப்ப 3/4 மணி நேரமா மாறிடுச்சு. The 1 hour prayer become the 3/4 hour. இப்ப half an hour ஆயிடுச்சு. Now it become half an hour. இப்ப 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. Now become the quarter hour. அப்படிதான் இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் குறைஞ்சிட்டே போகுது. Today our prayer is getting reduced. ஒரு நாளுக்கு இத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும் இன்னைக்கு வந்து ஜெபமே இல்ல. Now the people prayed in a day for hours together. Now they don't
மற்ற காரியங்கள்ல பிசாசு இப்போ உன்னை ரொம்ப பிஸியா மாத்திட்டான். Devil made you to get busy in another matters. இப்ப சமையல்ல போய் உட்கார்ந்துக்கிறீங்க. Now you are sitting in the cooking. செல்லுல போய் உட்கார்ந்துக்கிறீங்க. Sitting in with the cell. லேப்டாப்ல போய் உட்கார்ந்துக்கிறீங்க. Sitting with the laptop. இல்ல வண்டியில போய் உட்கார்ந்துக்கிறீங்க. Other sitting in the vehicle. இல்ல வேலைக்கு இன்னும் போற உடனே பிசினஸ்க்கு ஓடி போயிடுறீங்க. Otherwise you are going to the business. எது இருந்தாலும் சரி உன் ஜெபத்துக்கு தடை வருதான்னு பாரு. அந்த தடை இருந்துச்சுன்னா இது பிசாசு கொண்டு வரான்னு நீ உஷாராயிடு. Whatever it may be, if there is the obstacle brought in your prayer, the devil is bringing the obstacles there. தானியேல் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. Daniel is not the normal man. அவன் சீஃப் அக்கவுண்டன்ட். He was a chief accountant. அந்த பாபிலோனிய தேசத்திலேயே அவன் தான் சீஃப் அக்கவுண்டன்ட். In the whole Babylonian land he was a chief accountant. அவன் தான் முழு கணக்கையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஆளு. He used to look after the whole account. நடந்தது என்ன? What happened? அவ்வளவு பெரிய ஆளு. Such a great man. ஆனா அவன் ஜெபத்தை குறைக்கவே இல்ல. He did not reduce the prayer. தான் செய்து வந்தபடி As usually he did. 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். என்ன பிரச்சனைனாலும் சரி டைம் அடிச்சிச்சா நேர போய் முழங்கால போட்டுருவோம். 3 times he used to open the windows and sit towards Jerusalem. He used to pray 3 times in a day. Whatever that is a job, he used to stop that and go and pray that. அரபு தேசங்கள்ல பாருங்க. In the Arab countries you see. எல்லாம் கடையை திறந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. They used to open the shops and do the business. அந்த வாங்கு ஊதுவாங்க சவுண்ட். They used to make that a sound. அவங்களுக்கு ஆயத்தத்துக்கு ஒரு சைரன் கொடுப்பான். They used to make the siren for the preparation. அப்படியே சூப்பர் மார்க்கெட்டோ கடையோ என்ன பிசினஸோ அப்படியே விட்டு அவன் தான் ஏற்கனவே தொப்பி போட்டிருக்கானா நேராக புறப்பட்டு போயிடுவான். சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற ஜனங்கள் முஸ்லீம் அல்லாதவங்கெல்லாம் பேசாமல் நின்றுட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவன் அந்த முடிச்சுட்டு தான் எங்கே வருவான், எங்கே வருவான். நீ எடுத்துட்டுலாம் ஓடிட முடியாது. கையை துண்டா வெட்டி விடுவான், கழுத்தை துண்டா போயிடும், சவுக்கடியிலே கொண்டுருவான். திருட்டு வேலையே அங்கே நடக்காது. ஆனால் கரெக்ட் டைம் அடிச்ச உடனே நேரம் எங்கே போயிடுவான், மசூதிக்கு போயிடுவான். When the siren sounded, he used to forsake or leave the shop or the supermarket and he used to go for the worship. Though anyone that if they rob anything, their hands will be cut out. முதலாவது பிசாசு வைக்கிற தடை ஜெபத்தடை. First hurdle the devil put, that is a hurdles in the prayer. ஒரு 10 ஜெபத்தை நீ கேன்சல் பண்ணிட்டீனா ஆட்டோமேட்டிக்கா உன் மனசாட்சி மண்ணா போயிடும். If you stop the 10 times, your conscience they used to become the sand. மாத்தவே கூடாது. பாஸ்டர் எம்டி அழகா சொல்றாரு, ஒரு டைம்னா அந்த டைமை நீ சேஞ்ச் பண்ணவே கூடாது. Pastor MT used to say, if there is a time, you should not change that time. உங்க சொந்தக்காரங்க வருவாங்க, Relatives may come, நண்பர்கள் வருவாங்க, friends may come. உனக்கு பிரச்சனைகள் இருக்கும். There may be the problems for you. ஆனா அந்த ஜெபத்துல நீ உட்காரணும். You have to sit in that prayer. கர்த்தர் அதை பாப்பார். God will look at தேவ சமூகத்துல நீ எவ்வளவு உண்மையா இருக்கியோ அவ்வளவுதான் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியும். how much you are faithful in the presence of the God, that much you can get the blessing. இன்னைக்கு ஜெபத்தை தான் பிசாசு எடுத்துறான், திருடிறான். Today the devil is robbing the prayer. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி சொல்லுங்க, விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. Watch and pray that you may be worthy to stand before the Son of Man. கெத்சமனே தோட்டத்துல பிடிபடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட இயேசு சொன்னது, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? Before that, they catch Jesus in the Garden of Gethsemane. He said, "Can't you pray for 1 hour?" ஒரு நாளைக்கு நீ 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். In a day, you have to pray for 2.5 hours. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக் நீங்க எல்லாரும் தசமபாகம் கொடுப்பீங்க. First week, you may be giving the tithe. இதை விட Than this, உன் வாழ்க்கையில கர்த்தர் 24 மணி நேரம் கொடுத்தாருல, ஒரு நாளைக்கு நீ 2.5 மணி நேரம் ஜெப சமூகத்துல உட்காரணும். அதுதான் நீ உன் வாழ்க்கையில தசமபாகத்தை செலுத்துகிறாய். in a day, God has given a day for 24 hours. You have to pay the tithe in the time given you. 2.5 hours, you have to sit in the presence of God. இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. It is not a hardship. கஷ்டமா? Is it a hard one? சொல்லுங்க. படுக்க போட்டாருன்னா 7 நாள் படுத்து தானே கிடக்குற. If God made you to lay down for 7 days, you are laying there. டைட் பண்ணிட்டாருன்னா நீ வருஷ கணக்கு படுத்து தானே கிடக்குற. If the God tightened you, years together you are laying there. நீ என்ன செய்யணும்? What you have to do? காலையில 4 to 5 1 hour முடிஞ்சிருச்சா? Morning 4 to 5 1 hour finished. நைட்டு 9 to 10 10 to 11 ஒரு உனக்கு வீட்டில் உனக்கு சூழ்நிலை எப்படி இருக்கோ அந்த 1 மணி நேரம் எடுத்தீங்கன்னா 2 மணி நேரம் அவுட்டா? Night 9 or 10, or is 10 to 11. If that is at that time, 1 hour it is. எப்போ டைம் கிடைக்குதோ இடையில ஒரு 1/2 மணி நேரம் போட்டுரு. If you get a time, half an hour you pray. இதுதான் உன்னுடைய நேரத்தை நீ தேவ சமூகத்தில் செலவழிக்கும். உனக்கு கொடுத்த உயிரை அந்த 24 மணி நேரத்தில் நீ 2.5 மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். In the life given unto you, as a God gave 24 hours, in that day you have to give 2.5 hours unto God. கர்த்தருடைய பாதத்தில் உட்காரு, அதுதான் நல்ல பங்கு. Sit in the feet of God, that is a good part. ஆண்டவருடைய சமூகத்தில் விழு. Fall in the presence
ஒரு சிலர் பாருங்க கல்யாணத்துக்கு முன்னால நான் அப்படி இருந்தேன் கல்யாணம் கட்டினது தப்பு. இப்போ கல்யாணம் கட்டாமலே நீ சாமியாராவே வந்திருப்ப. Some used to say before marriage I was good, after marriage everything is gone. If you are not got married you will become the priest. ஈசாக்க பத்தி நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னால என்ன செஞ்சாரா? சாயங்கால வேளையில் அவர் தியானம் பண்ண போயிருந்தார். அதுக்கு பிறகு நீங்க பைபிள்ல படிச்சு பாரு, சாகுற வரைக்கும் அவன் தியானம் பண்ணதாகவே இல்லை. கல்யாணம் என்னை கட்டினானோ அன்னையோட தொலைஞ்சு போயிட்டான். If you study about the life of the Isaac, before marriage he used to meditate in the evening time. After marriage nowhere it is said he did the meditation. தப்பு. It is wrong. அதுக்கு பிறகு தான் நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். Afterwards only both you have to sit and pray. உன்னுடைய ஜெப தியானம் குறைய கூடாது. The prayer time should not reduce for you. என்ன வந்தாலும் என்ன உனக்கு கூடினாலும் குறைஞ்சாலும், though it is increased or is reduced for you. உன்னை ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாலும் நீ ஜெபத்தை குறைக்க கூடாது. உனக்கு ஆசீர்வாதத்தை எடுத்துட்டாலும் உன் ஜெபத்தை குறைக்க கூடாது. Though God has given the blessing unto you, you should not reduce the prayer time. If the God has removed the blessing, you should not reduce the prayer time. நான் திரும்பவும் சொல்றேன். Again he saying. நான் திரும்பவும் சொல்றேன், கவனிச்சுக்கங்க. Again he say watch here. ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நீ ஜெபத்தை நிறுத்த கூடாது. ஆசீர்வாதத்தை எடுத்தாலும் உன் ஜெபத்தை நிறுத்த கூடாது. நிறுத்த கூடாது. எனி டைம் நீ மாறாதவனாய் நிக்கணும். If the God give the blessing, you should not stop the prayer time. If the God take out the prayer blessing, you should not do the prayer time. You should not change. நான் சொன்ன பாயிண்ட் வந்து பிசாசு பேசின பாயிண்ட். It is the point spoken by the devil. யோபுனுடைய விஷயத்துல in the matter of Job, அவன் வந்து சொல்றான், அவனுக்கு எல்லாத்தையும் வேலி அடைச்சு ஆசீர்வாதமா வச்சு செழிப்பா வச்சிருக்கீங்க, அதனால அவன் நல்லா இருக்கான், எல்லாத்தையும் பிடுங்கி பாருங்க, அவன் உத்தமத்துல நிக்கிறானா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். In the life of Job, you fenced in the whole places, every places you have fenced him, made the hedges so that he is upright before you. Remove all the hedges, whether he will be upright before you. எல்லா ஆசீர்வாதமா இருக்கு, அதனால நல்லா ஜெபிக்கிறான். He get all the blessings, so that he pray. டெய்லி பலி செலுத்துறான். Daily he is offering the sacrifice. அவன் உத்தமத்துல நிக்கிறான். He is standing upright. அவனுக்கு ப்ராப்ளமே இல்ல. No problem for him. அப்ப பிசாசுட்ட ஆண்டவர் சொன்னார், ரைட் ஓகே, இப்படி தானே சொல்லிட்ட, அவன்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கி பாரு, அவன் நிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். Then the Lord said to the devil, you pluck out all the things, whether he will stand upright or not. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. Removed all the things. ஆனாலும் நின்னான். Still he stood. அவன் மனைவியே சொல்றா, ஏன் நீ எல்லாம் உயிரோட இருக்கிற, இன்னும் உத்தமன் பேசிட்டு இருக்க, சாவுன்னு சொன்னான். அப்படியானா அவன் அந்த சூழ்நிலையும் எதுல நின்னான்? உத்தமத்துல, ஜெபத்துல நின்னான். The wife said, still you are standing in uprightness, you curse God and leave your ghost. Still he stood in his uprightness. உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கு? How is the prayer life? பிசாசு ஜெபத்தை தடுப்பான், கவனிச்சுக்கோ, ஒரு நாள் ஜெபத்தை விட்டுற கூடாது. நீ devil will stop your prayer, you should take heed, you should not leave your prayer at any time. இந்துல இருந்து வர்றவங்க என்ன மாதிரி ஜெபம் பண்றாங்க? பெந்தகோஸ்தல பிறந்தது தான் நாசமா கிடக்கு. Those who come from the Hindu, how much good நான் சொல்றது சரிதானே? whatever is பெந்தகோஸ்தலே பிறந்தது இந்த கோயில் பூனைகள் தான் கெட்டு போய் கிடக்குது. மத்த இந்துல இருந்து வந்தவங்க ஸ்டடியா நிக்கறாங்க. Those are the born of the CPM, they are the spoiled, but the people came from the Hindu, they are standing in the prayer. மதுரையில ஒரு முஸ்லிம் ஃபேமிலி இருந்துச்சு. There is a Muslim family in Madurai. அந்த சகோதரியும் அந்த பிள்ளைகளும் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. That sister and children accepted Jesus. அந்த முஸ்லிம் சகோதர தினத்தந்தியில போட்டுட்டான், இவள் எனக்கு மனைவியும் அல்ல, இந்த பிள்ளைகள் எனக்கு பிறந்தவர்களும் அல்ல. That Muslim brother, he published in the newspaper, she is not my wife, these children they were not born for me. ஆனா அவங்க சத்தியத்தில் அந்த கிறிஸ்துவுக்குள்ள நின்னாங்க. But she stood in Christ. கடைசி காலங்கள்ல அவங்க சேலம் விசுவாசியா இருந்தாங்க. At the final time she was a Salem believer. அவங்க மரிச்சதுக்கு ஒரு கூட்டம் வச்சாங்க, அதுக்கு நான் போயிருந்தேன். They conducted the consolation prayer for her death. I went for that. அவங்க மதுரையில மேலூர் சைடுல உள்ளவங்க. They belong to Melur in Madurai. தமிழ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உமரு புலவர்னு ஒருத்தன் வருவான், ஒரு கவிஞர், அந்த லைன்ல உள்ளவங்க அவங்க. They belong to the seed of the family of the Umar Pulavar. அவங்க சந்ததி இப்போ பெங்களூர்ல நம்ம விசுவாசியா இருக்கிறாங்க. Their seed in Bangalore, they are our believers there. நீங்க இலக்கிய கிறிஸ்தவ இலக்கியத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்லாமில் இயேசு அப்படின்னு ஒரு புக் இருக்கு. In the grammatical thing of the Tamil, there is a book of the Christ in the Islamic. இஸ்லாமில் இயேசு. In the Islamic Jesus. அதை எழுதின வந்து மைதீன் கிரீன் ரோஸ். மைதீன் கிரீன் ரோஸ், she wrote that. அதாவது பச்சை வந்து எது? கிரீனோட வந்து முஸ்லீமோட இது. அவன் அந்த பச்சையில முளைச்ச ரோஜா, அதனால அவனுக்கு என்னது? மைதீன் பச்சை ரோஜா அவன் பேர். Green shows the green, the blood to the Muslim thing. He wrote the thing that a rose came out of the green. அவன் தான் அந்த அம்மாவுடைய மூத்த பையன். He was a elder brother, son of that brother. அவன் சுவிட்சர்லாந்துல ஒரு பொண்ணை கட்டி
செட்டில் ஆயிருக்கான். He married a girl from Switzerland. நான் எதுக்கு சொல்றேன்னா, why you say this? அந்த சாவுல ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் சாட்சி சொன்னாங்க, எப்ப எழும்புனாலும் எங்க அம்மா முழங்கால நிப்பாங்க. In that death, one boy and one girl, they gave the testimony. Whenever we get up, எப்போ நாங்க எதுக்காவது பாத்ரூமுக்கோ ஏதோ ஒரு அவசரத்துக்கோ எதுக்காவது நைட்ல எழும்புனா, எந்த நைட்ல பார்த்தாலும் எங்க அம்மா எப்படி தான் இருப்பாங்க, முஸ்லீம்ல இருந்து வந்தவங்க முழங்கால நின்று பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுலயே பிறந்து நமக்கு முழங்கால உடைச்சிட்டான் பிசாசு. If we get any urgency in the midnight, she used to be on the knees. They came from the Muslim and they are having that jealousness, but today devil broken our knees. இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் எல்லாம் பெரிய செழிப்பா வாழ்றாங்க. Today their children, they are living in the sumptuous. எனக்கு புருஷன் வேண்டாம், இயேசு போதும்னு நின்னுச்சு. I don't want my husband, Jesus is enough for me. She stood like சாப்பாடு இல்லாம அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தல தான் கொண்டு போனாங்க. Without the food, she led the children in the hardship. ஆனா அந்த தடைகளை அவங்க தடையா பார்க்கல, ஜெபத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்பீட கூட்டினாங்க. They not saw that the hurdles are hurdles in the prayer, they speed up in the prayer life. அதுவும் நன்மைன்னு நீ எடுக்கணும். You have to take that as a good. முதல் தடை பிசாசு கொண்டு வருது ஜெபத்துல தடை. First hurdle in the prayer, the devil is to bring the hurdle. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 7. 5ஆம் வசனத்துல அடுத்த தடையை பிசாசு கொண்டு வர்றான். The next the hurdle the devil bring. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு. உபவாசத்துக்கு தடை. There is a hindrance for the fasting. பெந்தெகோஸ்தே சபை உருவானதே உபவாசத்துல தான். The Pentecostal church came up by the fasting. உபவாசம் நீ போட ஆரம்பிச்சிட்டேன்னா எந்த ஜாதி பிசாசையும் நீ வின் பண்ணிடலாம். If you put the fasting, you can win any kind of the devil. எந்த பிரச்சனையும் அதுக்கு சரியாகணும்னா ஒன்னு முழங்கால், ரெண்டாவது உபவாசம். If any problem it is not been solved, first it is a knee, next is a fasting. இன்னைக்கு உபவாசமே எடுக்க முடியாத அளவுல நம்முடைய விசுவாசிகள் எல்லாரையும் சுகர்ல கொண்டு போய் தள்ளிட்டான். Today not able to bend our knees, the devil brought all our believers in the sugar. இன்னைக்கு வயதான விசுவாசிகள் எல்லாரையும் கேளுங்க, என்னது? Today also ask all the old believers what is it? சரி, வயசானதை விட்டுருங்க, வாலிப பையங்களை கேட்டாலும் இதுதான் சொல்றான், சுகர் தான் சொல்றான். Leave the old elderly one. If you also younger one, they say. அப்ப பிசாசுடைய வேலை என்ன? இப்போ சுகர் வந்த உடனே இப்ப என்ன ஆயிடுச்சு, 24 hours ரைஸ் மில் மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கான், குடிச்சுக்கிட்டே இருக்கான். எப்பவும் அவனுக்கு சர்வீஸ்லையும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவனே தாகம் வந்துகிட்டே இருக்கும், பசி வந்துகிட்டே இருக்கும். எப்படி மாற்றி விட்டா பார்த்தீங்களா உங்களை? இன்னைக்கு உபவாசம்னா செத்தாங்க. If the fasting, he died for 24 hours. He so heat. Even in the service also, they are drinking the water. ஆனா ஆரம்ப காலங்களிலே இயேசுவை பார்க்கிறதுக்காக ஒரு பெண், ஒரு விதவை 84 வயசுல காத்து கிடந்தா. உபவாசத்துல நின்னு காத்து கிடந்து இயேசுவை பார்த்தா. In the earlier period, a widow woman, she waited for at the age of 84 with the fasting. She waited for Jesus. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். Gospel of Luke chapter 2 verse 37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். போதுமா? 84 வயசு ஃபாஸ்டிங்க. இன்னைக்கு நல்லா இழுத்து மூடி நல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கிற வியாதி எல்லாம் வாங்கிக்கிட்டு பரலோகத்துக்கு போய் விட்டுற போறீங்க. 84 years she took the fasting. Now you are eating well and you are losing the weight to go to heaven. உபவாசம் எடுத்து பழகு. Have the practice of fasting. ஓகே, ஒரு क्वेश्चन. One question. தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. We cannot தவிர்க்க முடியாத ஒரு क्वेश्चन. It is a question, we cannot leave that. இப்ப காலையில உபவாசத்தோட வந்தவங்க எல்லாம் கை வைத்து. Lift up the hands of those who come with the fasting in the morning. பரவாயில்ல, நீங்க வின் பண்ணிட்டீங்க. You have been in this. ஓட்ஸ் குடிச்சிட்டு வந்தீங்களா? Whether you drank the oats. சொல்லுங்க. சரி, எப்படியோ ஒரு தேவனுடைய பிள்ளை குறைந்தது எத்தனை தடவை உபவாசம் எடுக்கணும்? A child of God, at least how many times you should take fast? 3 டைம். 3 times. ஒரு பரிசேயன் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது 2 தடவை உபவாசிக்கிறான். In the Gospel of Luke, a Pharisee, he is taking fast for 2 times. ஆனா மத்தேயு 5:20 படி உங்களுடைய நீதி பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள் போக மாட்டாய். According to the Gospel of Matthew 5:20, if you are the righteousness overpass the righteousness of the Pharisee, you cannot enter into the kingdom of God. ஒரு விசுவாசி குறைஞ்சது 3 டைம் ஒரு வாரத்துல அவன் உபவாசம் இருக்கும். 3 times, 3 days அல்ல, 3 times. At least a believer he should take fast at least 3 times, not the 3 days. இத பிசாசு தடுக்குறான். The devil
stop this. நீ ஃபிக்ஸ் பண்ணிரணும். You have to fix. செவ்வாய்க்கிழமை Tuesday. எவன் கல்யாணம் கட்டினாலும் நான் சாப்பிட மாட்டேன். Though anyone marry, I will not eat. புதன்கிழமை எவன் செத்தா கூட நான் சாப்பிட மாட்டேன். அப்படி நீ வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை காலையிலையா, புதன்கிழமை காலையிலையா, வெள்ளிக்கிழமை காலையிலையா ஒரு டைம் இன்னைக்கு இந்த பிரசங்கத்திலே ஃபிக்ஸ் பண்ணிரு. இந்த தடையை நீ ஜெயிக்கணும். In that message, you have to make the covenant. Tuesday morning, Wednesday morning, Friday morning, one out of that. ஏதாவது ஒரு டைம். One time. ஒன்னு சனிக்கிழமை காலைல. Otherwise, Saturday morning. ரெண்டாவது சனிக்கிழமை நைட்டு. Actually, Saturday night. Sunday morning. Sunday morning. Finished. மத்த நேரத்துல நல்லா சாப்பிட்டுக்க. Finish. In a remaining time, you can eat well. நல்லா புசித்து குடித்து பலன் அடையணும். You eat and drink, get the fat. சனிக்கிழமை காலைல ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணு, மத்தியானம் சாப்பிடு, நைட்டு சாப்பிடாத, ஞாயிற்றுக்கிழமை காலைல சாப்பிடு. நான் இது வந்து கண்டிப்பா சொல்லலை. எனி டைம் 3 டைம் நீ என்ன செஞ்சாகணும், உபவாசம் எடுத்தாகணும். அதுக்காக வீட்டில் கல்யாணம் உடனே ஒரு நல்ல காரியம் உடனே ஃபாஸ்டிங்கை மாற்றக்கூடாது. If the good thing in the marriage, you should not change the fasting time. 3 day time in a week you have to take fast. ஃபாஸ்டிங் உடனே அன்னைக்கு பிரியாணி செஞ்சுட்டாங்கன்னா எடுத்து வைங்க, நான் 12 மணி ஆன உடனே வந்துடுவேன். At the time of the making the biryani, if it is a fasting time, அந்த சாப்பாடை நீ ஜெயிக்கணும், உபவாசத்துல நின்னு ஜெயிக்கணும். you have to stand in the fasting. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலே அன்றி என்ன செய்யாது, போகாது. This kind of the devil will not go away or without the fasting. தண்ணி குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருக்கு. There is a fasting with the drinking. பழம் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் இருக்கு. That is a fasting eating the ஓட்ஸ் குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருக்கு. Fasting drinking with the oats. பிரெட் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் இருக்கு. Fasting having eating the bread. சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் இருக்கு. Fasting eating the sandwich. நான் சொல்றதெல்லாம் உண்மை. All the things are true. 10 காபி குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருக்கு. Drinking 10 coffees, there is a fasting. ஆனா தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் இருக்கு. But there is a fasting, not even drinking the water. தண்ணியே குடிக்காத ஃபாஸ்டிங் இருக்கு. There is a fasting, even not drinking the water. முஸ்லிம் நோன்பு இருப்பாங்க, காலையில 6 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடுவான், நைட் 6 மணி வரைக்கும் தம் பிடிப்பான், எச்சி கூட குளிக்க மாட்டான், முழுங்க மாட்டான். They used to take the fast till 6 o'clock morning. They used to eat the biryani from the 6 morning. உபவாசத்தை நீங்க, உபவாசம் ஒரு நல்ல மருந்து அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஷாப்ல எழுதி போட்டிருக்கான். In a medical shop they have written like that, the fasting it is a good medicine. ஒவ்வொரு விசுவாசிகளும் உபவாசம் எடுங்க. Every believer take fasting. பிசாசு அதை தடுக்கிறதுக்கு தான் உன்னை வியாதியா மாத்துறான். The devil, in order to stop that, he make you to fall into sick. அந்த கொஞ்ச நேரம் சாப்பிடலன்னா தலை சுத்தம், இழுக்கும், தொண்டை காஞ்சிரும், ஐயோ சுகர்ல போட்டு உன்னை உருட்டி எடுத்து ஃபாஸ்டிங்ங்கிறதே மறக்க வச்சுட்டான். If you don't eat the time, then he will bring all the kinds of the problems and he will make you to forget the fasting. நல்லா இருக்கும்போதாவது 3 நேரம் சாப்பிட்டவன் இப்போ சுகர் வந்த உடனே 7 நேரம் சாப்பிடுறான். Those who eat 3 times when they were well, but after sugar they are eating, he is eating. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உபவாசத்தை தடுக்கிறது பிசாசினுடைய ஒரு தந்திரம். It is a subtlety of the devil to stop the fasting. கல்லுகளை கொண்டு வந்து இயேசுவிட்ட கொடுத்து என்ன சொன்னா, இந்த கல்லுகளை என்ன செய்யுங்க, அப்பமாக்கி புசிங்கன்னு சொல்லி அவருக்கு உபவாசத்துல போராட்டத்தை கொண்டு வந்தான். He brought the problem of the fasting to Jesus, brought the stone and he asked Jesus to make that the bread into bread. ஒரு கிரேப்ஸ் சாப்பிட்டதனால ஒரு பிசாசை துரத்த முடியாம ஒரு பாஸ்டர் பின்னால ஓடி போயிட்டார். One pastor went back and not able to chase the devil by eating one grape. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். I would have said to you. 2 பாஸ்டர்ஸ் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு பிசாசு துரத்துறதுக்கு ஒரு இடத்துக்கு போனாங்க. 2 pastors went to chase cast out the devil. போற வழியில ஒரு விசுவாசி வீடு விசிட் பண்ணாங்க. On the way they met the believer house. அந்த அம்மா ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்னு தலைகீழ நிக்குது. That mother she was standing upside down to drink, give them. நீங்க குடிச்சிட்டு போனாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். If you drink and go, that will be blessing to us. அதுல அவர் சொல்லிட்டாரு, இல்ல நாங்க எதுவும் குடிக்கிறது இல்லன்னு. They said we will not drink anything. அப்ப ஒண்ணுமே இல்ல, ஒரு கிரேப்ஸ் அது ஒரு 2 எடுத்து வாயில போட்டுக்கோங்க, ஆசீர்வாதமா இருக்கும். Nothing it is there, even you can take one grape, that will be blessing for us. ஒருத்தர் ஒண்ணுமே குடிக்கவும் இல்ல, தொடவும் இல்ல. One did not touch or drink anything. ஒரு ஆள் பார்த்தாரு, One saw, இவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக ஒரு 4-5 கிரேப்ஸ் எடுத்து வாயில போட்டுக்கிட்டாரு. to please them, took the 4-3 grapes and ate and gone. இப்ப பிசாசு துரத்த போயாச்சு. Now went to cast out the devil. அங்க போன உடனே When they went there, இவன் போய் நின்ன உடனே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எது இவனை பார்த்தா அலறுன்னு பார்த்தா அது கதையை ஸ்டார்ட் பண்ணுது. when they went and stood there, that the devil started making its story. 2 பேர் வரான். 2 are coming. ஒருத்தன் ஃபயர், ஒருத்தன் பச்சை தண்ணி இருந்துச்சு. One is a fire, other is a cool water. ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இவன் 2 பேருக்கு தான் இந்த சத்தியம் தெரியும், வேற யாருக்கும் இந்த சத்தியம் தெரியாது. 2 they will be knowing the truth, the remaining they were not
ஒருத்தன் ஃபயரா வர்றான். One comes in a fire. அவன் என்னை துரத்திடுவான்னு நினைக்கிறேன். I think he can cast me out. ஓகே, அவன் என்னை துரத்தட்டும். Let him cast me out. நான் பச்சை தண்ணிக்குள்ள போய்டுவேன்னு. I will enter inside the cold water. இவங்களுக்கு இருக்கிற ஜனத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஒருத்தன் பச்சை தண்ணி, ஒருத்தன் ஃபயர், இவன் துரத்தனா அவனுக்குள்ள போறாங்க, வந்திருக்கிற ரெண்டு பேரும் ஊழியக்காரன், இது என்னடா எப்படி போகும் இப்படி யோசிச்சா இந்த அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியல. ஆனா கொஞ்சம் புரியுது. ஆனா ஒருத்தன் துரத்தினா ஒருத்தனுக்குள்ள போகும்னு சொன்ன உடனே ஒரு ஆளுக்கு லைட்டா ஏர்த்து அடிக்குது. One person got earth by saying that one he casting out, he will enter into other. இப்போ பிசாசு பாட்டு பாடுது. Now the devil is singing the song. ஒரு கை போனது, ஒரு கிரேப்ஸ் எடுத்ததுன்னு டாக்குன்னு இவனுக்கு அடிச்சது புரியல. ஆஹா, நம்ம கிரேப்ஸ் சாப்பிட்டது யாரு சொல்லிட்டா? யாரு கண்டுபிடிச்சிட்டா? ஒரு கை போனது, ஒரு கிரேப்ஸ் எடுத்ததுன்னு. உடனே அந்த பாஸ்டர் இவருக்கு பின்னால போயிட்டாரு. ஏன்னா இப்ப நுழைய போகுதுன்னு உடனே அது பிறகு முழங்கால் போட்டு அறிக்கைட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிசாசை துரத்தி விட்டாய். பிசாசு போனுட்டு நல்லா காலையிலேயே எழும்பி நல்லா சாப்பிட்டுட்டு இல்லைன்னா பொங்கி வச்சுக்கிட்டு, அதனால தான் பாஸ்டர் எம்டி சொன்னார், எந்த வீட்டுக்கு விசிட்டிங் போனாலும் உபவாச ஜெபம் முடிஞ்சு சோறு சாப்பிடக்கூடாது. உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த காலையில் உபவாசம் சேர்த்து இவன் சாப்பிட்டு, இவனும் சாப்பிட்டு, போனவனும் சாப்பிட்டு, வந்தவனும் சாப்பிட்டு, எல்லாரும் சாப்பிட்டு ஒரு விருந்து வச்சுட்டு போறது அது உபவாச ஜெபம் அல்ல அப்படிங்கிறார். ஏன்னா இவங்க ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க உட்கார்ந்து சமையல் பண்றாங்க. Because they will sit and pray, but they will be cooking. ஜெபம் இவங்களுக்கு இல்ல, ஜெபம் யாருக்கு? அந்த வீட்டுக்குள்ள உள்ள பிசாசு போறதுக்கு. ஆனா இந்த பாட்டி எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? சமையல்ல உட்கார்ந்துட்டு முடிஞ்ச உடனே ஊழியக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுத்து போனா பிசாசு இது வரைக்கும் போகலையே, இன்னும் உட்கார்ந்தானே இருக்கு. The prayer is not for the servant of God, but for the people those who have the devil, but they are sitting and cooking there, still that the devil is not. உபவாச ஜெபம்னா உபவாசத்துல இருக்கணும். In the fasting prayer you have to be in the fasting. காலை 4 இட்லி சாப்பிடுறத சேர்த்து மத்தியானம் உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே பிரியாணி கொடுத்து விட்டா முடிஞ்சு போச்சு. அது என்ன உபவாசம்? Equal to the 4 idlis. பாதி பேர் காலையில சாப்பிடுறதே இல்லங்க. Many are not eating in the morning time. அப்படி இருக்கும்போது நீ என்ன உபவாசம்? If it is like that, what is? அதனால தான் ஒரு வீட்டை விட்டு ஒரு பிசாசும் போனது இல்ல. So that only none of the devil went out of the any house. வீட்ல உபவாசம்னா அந்த வீட்ல உள்ளவங்க அவ்வளவு பேரும் உபவாசத்துல நிக்கணும். If the fasting in a house, whole number of the family they should be in the fasting. முடிஞ்ச உடனே ஒரு காபி ஒரு பிஸ்கட் கொடுத்து துரத்தி விடு. You can give on end of that coffee, other is eatable. அப்படி ஒரு உபவாசம் எடுக்கணும். You got to take such a fasting. இன்னும் சொல்ல போனா உன் வீட்ல உபவாசம்னா தண்ணி குடிக்காம முழங்கால் நில்ல, பிசாசு கண்ணில தெரிச்சு ஓடும். In your house if there is a fasting, don't drink the water, that the devil will flee away as a snake. இன்னைக்கு ஜெபத்தை தடை பண்றான். Today stopping the prayer. அடுத்து உபவாசத்தை தடுக்கறான். Next is stopping the fasting. 1 தெசலோனிக்கர் 2:18 படி. According to 1 Thessalonians 2:18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தர மனதாய் இருந்தும் பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஊழியத்தை தடை பண்றான். Stopping the ministry. உனக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கு. You may have the separate ministry. அது பாய் போடுற ஊழியமா இருக்கலாம், maybe the spreading of name, பெருக்கிற ஊழியமா இருக்கலாம், maybe the brewing ministry, பாத்திரம் கழுவுற ஊழியமா இருக்கலாம், maybe the ministry of washing the plate, புல்லு வெட்டுற ஊழியமா இருக்கலாம், maybe the ministry of the சமையல் பண்ற ஊழியமா இருக்கலாம், maybe the ministry of cooking, பண்டி விசாரிக்கிற ஊழியமா இருக்கலாம், maybe the serving of ஹாஸ்பிடல் ஊழியமா இருக்கலாம், maybe the ministry of the hospital, டிராக்ட் கொடுக்கிற ஊழியமா இருக்கலாம், maybe the ministry of giving the tract, ஓபனர் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், and maybe the opener ministry, ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமா இருக்கலாம். maybe the Sunday school ministry. இந்த ஊழியத்தை செய்ய விடாம அவன் தடுக்கிறான். He will stop not doing that ministry. சாத்தான் என்னை தடை பண்ணினான். The Satan hindered me. ரோமர் 1:13 பாருங்க. Romans 1:13. ரோமர் 1:13 சீக்கிரம். சகோதரரே, புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசித்தேன், ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று. இதுவரைக்கும் தடை தான். ஊழியம் செய்யறதுக்கு கூட உனக்கு பிசாசு தடை பண்ணுவான். For doing the ministry, devil will make the hindrance. சண்டே ஸ்கூல்ல ஒரு சண்டே உண்டு பண்ணுவான். He will make the strife in the Sunday school ministry. சண்டே ஸ்கூல்ல அப்படியே வண்டி ஓரங்கட்டி விட்டுருவாங்க. They will put him aside. அதோட அந்த ஊழியம் முடிஞ்சு போச்சு. With that ministry ended. பந்தி பரிமாற இடத்துல வந்து நின்னுக்குவான். Serving out the table he will come and stand. நான் பாத்துக்கறேம்மா, அதோட நீ அந்த ஊழியத்தை விட்டுருவ. I will look after means you will forsake that ministry. பிசாசு உன் ஊழியம் நீ செய்யற சின்ன சின்ன அந்த ஒரு கப் தண்ணி கொடுத்தா என்ன உண்டு? If you give the cup of the water, what will be there? சொல்லுங்க. ஒரு கப் தண்ணி கொடுத்தா அதுக்கே உனக்கு பிரதிபலன் உண்டு. அதை கூட உன்னை செய்ய விடாம உன்னை ஓட விட்டுருவான்.
If you give a cup of water, there will be a reward for that. He will make you not doing that and make you to மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி வந்தார். Son of man came to do the ministry. ஊழியம் கொள்ளும்படி வரல. Not to have the service. உன்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஊழியத்தை நீ செய்யணும். Up to your ability, you have to do a ministry. அத வயசான கூட விட்டுற கூடாது. Even your elderly age, you should not do that. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்காரன் உண்டு. There is a rich man to my knowledge. நல்ல வசதி. Have the good prosperity. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு 5-6 பேரை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போயிடுவாரு? வெளி ஊழியத்துக்கு போயிடுவாரு. After the Sunday service, taking 4 or 5 people, he used to go to the outside ministry. ஒரு 6-7 மணிக்கு எல்லாரும் திரும்பி வருவாங்க. Near about 6 or 7 o'clock, all we used to கூட வந்து அவ்வளவு பேருக்கும் பரோட்டா வாங்கி கொடுப்பாரு. Those who came with him, he used to give the paratha. அவ்வளவு பேரும் வந்து சென்டர் ஃபெய்தாம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. All will come to the faitham and pray there. வாரம் இந்த வேலையை அந்தால் விடுறதே கிடையாது. Now every week he will not leave that. காசு கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, இவர் போவார். He will not only give the money. உனக்குன்னு தேவன் கை கால் கண்ணெல்லாம் நல்லா கொடுத்திருக்காரு. கர்த்தருக்காக எதையாவது செய். God has given your hand, leg and eye good way. You have to do something for God. அதை நீ விடவே கூடாது. You should not leave that. பிசாசு அந்த ஊழியத்தை தடுக்கிறதுக்கு காரணம் உனக்கு பிரதிபலன் இல்லாம உன்னை மாத்துறான். The devil to make that to stop, he make you to not have the reward. அடுத்து Next. 1 தெசலோனிக்கேயர் 2:16 பார்க்கும்போது 1 Thessalonians 2:16. 1 தெசலோனிக்கேயர் 2:16 புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி தடை செய்கிறது. Hindering not to preach the gospel. இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுசு இப்படி ஆயிடுச்சு. நம்ம இந்தியா முழுசு இப்ப அப்படி ஆகுது. சுவிசேஷமே சொல்ல முடியாது. Today in the whole world it has happened like that. In India we cannot preach or say the gospel. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சதுன்னா இங்க உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண முடியாது. After some time sitting here we cannot preach. அதுக்கு தான் கர்த்தர் அவனை பிரேக் பண்ணி வச்சிருக்காரு இப்போ. So that only God has made the break unto him. நான் ஓபனா சொல்றேனே. Openly I say. நம்முடைய சீஃப் பாஸ்டர் சொன்னார், ஜெபம் பண்ணுங்க, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் விடாதீங்க. தேவ சித்தம் இல்லாம வரக்கூடாது. நான் கூட நினைச்சேன், மோடி தானங்க எப்படினாலும் ஜெயிக்க போறான், விடு, இதுக்கு போட்டி எவ்வளவு மல்ல. கடைசியில் பார்த்தா இப்ப மோடியை பிரேக் பண்ணி கத்தர் நினைச்சிட்டாரு. ஸ்டீரிங் இன்னொரு ஆளை பிடிக்க வைக்கிற மாதிரி நிப்பாட்டிட்டார். அப்பதான் யோசிச்சேன், ஜெபத்துக்கு அந்த பவர் இருக்கு. தேவன் ஆட்சியில அவர் உட்காருகிறார். Our chief pastor said the wicked man, those are not out there, the will of God, they should not come. Pastor said to pray, but I thought Modi he will come there. But after the end of the result, Modi came. But by the will of the God only everything happening. By the prayer it is happening. அவனை பிரேக் பண்ணி வச்சிருக்காரு. God made him, given the break for him. இப்போ நீங்க எல்லாம் ஊழியம் செஞ்சீங்கல்ல, ஒரு காலத்துல சுவிசேஷம் சொன்னீங்களா இல்லையா? பரமக்குடியில ஊழியம் நடந்துச்சா இல்லையா? வெளி ஊழியம்லாம் போனீங்களா? காலையில 4 மணிக்கு போனவங்க, 6 மணிக்கு போனவங்க, கத்துனவங்க, நோட்டீஸ் கொடுத்தவங்க எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? இருந்துச்சுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. இன்னைக்கு இருக்கா? Today whether it is that இன்னைக்கு வெளியவே போக முடியாது இல்ல அப்படிம்பீங்க. இன்னைக்கும் வெளி ஊழியம் செய்யற நம்முடைய சபை இருக்கு, மற்ற சபை இருக்கு. Today also our church is there, other churches are there doing outside ministry. இன்னைக்கும் இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம ஒரிசால நம்ம சர்ச்சில் அடிதடி. 2 weeks before in our church in Odisha there was a great fighting. நீங்க பாருங்க, வீடியோல போயிட்டு இருக்கு. It is going in the video. நம்ம சிஸ்டர்ஸ்லாம் அப்படியே தடுமாறி நிக்குதுங்க. Our sister they are trembling and standing there. 2 சிஸ்டர் நிக்குது. ரெண்டுக்கும் பேட்டி எடுக்கறான், மைக் கொடுக்கறான், சொல்லு பதில் சொல்லுன்னு. அங்க எல்லாம் வெளிய நின்னுட்டு எல்லாரும் ஜெய் ஸ்ரீ ராம் இப்படின்னு கத்திட்டு நடக்கறான். ஆனாலும் நம்முடைய சபையை செயல்பட விடாம தடுக்கறாங்க. They stopping, not allowing our church to work. நீ சும்மா இருந்தீனா இங்கேயும் வரும். If we keep silent, here also it will come. இது சுவிசேஷத்தின் நாட்கள். It is a days of the gospel. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நீ சொல்லே ஆகணும். If the time permit or not, you have to preach say the gospel. ஹாஸ்பிடல்ல போய் சொல்லு. Go to hospital and say. ஜெயில்கள்ல போய் சொல்லு. Go to jail and say. ஸ்கூல்ல போய் சொல்லு. Go to school and say. கிராமங்கள்ல போய் சொல்லு. Go to village and say. வீடுகள்ல போய் சொல்லு. Go to houses and say. நீ பெற்ற இன்பம் எல்லாருக்கும் தெரியட்டும். Let the good thing you got, let everyone to know that. சுவிசேஷத்துக்கு தடை இருக்கு, தடை இல்லாமலும் இருக்கு. There is a hindrance for the gospel. There is a place not having the hindrance. அப்போஸ்தலர் 28:31 பாருங்க. Also Apostles 28:31. அப்போஸ்தலர் 28:31. மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை நல்ல நிறுத்தி வாசி. மிகுந்த தைரியத்தோட தடை இல்லாதபடி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து. போதுமா? தடையே இல்லாம மிகுந்த தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணாங்க. Without the hindrance of boldly they have preached the kingdom of God. நீங்க பென்னிஹின் மீட்டிங் மும்பைல வச்சாங்க. The Benny Hinn meeting they conducted in Mumbai.
இந்தியா கவர்மெண்டே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. The Indian government started to stop that. அது மகாராஷ்டிரால வைக்கிற மீட்டிங். He is doing the meeting in Maharashtra. அங்க தான் சிவசேனாவுடைய கோட்டை அது. That is a fort of Shivasena. ஆனா அங்க மீட்டிங் வச்சு கல்லக்கி எடுத்துட்டா. He conducted the meeting over there and he covered the people. அந்த கூட்டத்துக்கு மொத்தத்துக்கும் கரண்ட் பில் கட்டினது யார் தெரியுமா? Who paid the current bill of the whole meeting? Do you know? சொல்லுங்க. பால் தாக்கரே தான் கட்டினான். சிவசேனா தலைவர் தான் கட்ட வச்சார் ஆண்டவர். The leader of the Shivasena, he paid. God made him to pay that. அவனுடைய பேரனோ யாரோ ஃபாரின்ல இருக்கா, நடக்க முடியாத ஒரு ஆளு ஜெபிச்சு சுகமாகி இருக்கான். The grandson, he was sick. By prayer he got healed. தேவன் எல்லா இடத்துலயும் ஒரு வாசலை திறப்பாரு. In every place God will open the door. நமக்கு அது கடமை. It is our duty. ராஜாக்களுக்கும் புரஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். We are the chosen vessel to preach the gospel unto the kings and gentiles to the people in the world. இது தடை பிசாசு உண்டாகிறது. The devil bring the hindrance for that. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது Galatians 5:7 ஐந்தாவது தடை நான் பேசிட்டு வரேன். I am speaking the fifth hindrance. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இன்னைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஜனங்களுக்கு விருப்பம் இல்ல. Today there is no mind for the people of God to obey the truth. நம்ம ஆழமான சத்தியங்களை பேசுறோம். We preach the மூல உபதேசங்களை பேசுறோம். We speak the carnal doctrine. சியோனின் உபதேசங்களை பேசுறோம். We preach the doctrine of அப்போஸ்தல உபதேசத்தை பேசுறோம். We preach the apostolic doctrine. தேவ பக்திக்கேற்ற உபதேசத்தை பேசுறோம். We preach the divinely ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுறோம். We speak the sound doctrine. கிறிஸ்துவின் உபதேசத்தை பேசுறோம். We speak the doctrine of the Christ. பட் இந்த கலாத்தியர் சபை என்ன நடந்துச்சு? But what happened in the Galatians? ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தாங்க. Starting they were good. ஆனா இப்போ என்ன செய்றாங்க? Now what they are doing? ஆவியில ஆரம்பித்தவங்க மாம்சத்துல முடிய போறாங்க. Those who started in the spirit, they are going to end in the flesh. அன்னைக்கு நீ சத்தியத்துல நின்ன, இன்னைக்கு ஏன் உன்னால சத்தியத்துல நிக்க முடியல? On that day you stood for the truth. Why you can't standing for? உன்னைய சத்தியத்துல நிக்க முடியாம ஒருத்தன் தடுக்கறான். One is hindering you not to stand in the truth. அவ்வளவு பெரிய போராட்டத்திலே நீ நின்னாளு, இன்னைக்கு நீ உன்னால ஏன் நிக்க முடியல? You stood in the great struggle. Why you cannot stand now? பிசாசினுடைய ஏற்பாடு. That is the thing of the உன் ஜெபத்தை தடுப்பது, stopping your உன் prayer, உபவாசத்தை தடுப்பது, stopping your உன் ஊழியத்தை தடுப்பது, stopping your ministry, சுவிசேஷம் சொல்ல முடியாது சுவிசேஷத்தை தடுப்பது, stopping not allowing to preach the gospel, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடி உன்னை தடுப்பது. hindering not to obey the truth. ஒரு புதிய விசுவாசி வந்தா அவனை ஏத்துக்கொள்றதுக்கு நீங்க தடுக்கிறீங்க. If a new believer comes, you are hindering to stop him. ஒருத்த பின்மாற்றத்துல இருந்து வந்துட்டான். One man came from the backsliding, அவனை ஏத்துக்கல. not accepted him. இன்னைக்கு நம்முடைய சபையில அப்படிதான் இன்னைக்கு நிலவரம். Today it is a nature of our church. ஒரு விசுவாசி வர்றானா நீங்க அவனை புதுசோ பழசோ அவன் வெளி சபையில இருந்து வரானா அவனை ஏத்துக்கணும். If a believer comes, whether new or old, if he comes from the other church, you have to accept him. நீ அவனை ஏத்துக்கணும். You have to accept him. நீ அவனுக்கு வழி கொடுக்கணும். You have to give way for him. அவனை சத்தியத்துல நிப்பாட்ட வைக்கணும். You have to make him to stand in the truth. பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றான். In a place Paul is preaching. அங்க ராஜா உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கான். That king is sitting and hearing. அவனுக்குள்ள விசுவாசம் வந்துகிட்டே இருக்கு. He get the faith. டக்குன்னு ஒருத்தன் வந்து ராஜா இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்ட்டான். டக்குன்னு இவனுக்கு கோவம் வந்து அவனை சபிச்சுட்டான். Suddenly one man came and said, don't hearken unto the preaching. Then suddenly he cursed him. 3 யோவான் 3rd John 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது in the 10th verse அங்க ஒருத்தர் இருந்தான். there was a man there. அந்த சபையிலேயே ஒரு குழப்பவாதி. He is a problem creator there. அந்த சபையை கலக்கிற ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். He was a man troubling the church. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருகிறதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். சபையில உட்கார்ந்துகிட்டு சபையில இருந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளுறது. Sitting in the church, casting everyone out. ஏற்றுக்கொள்றது இல்ல. Not accepting. யாராவது ஏற்றுக்கொள்றதா அவங்களையும் தடை செய்யறது. If anyone accept that or hindering them. விசுவாசிகளை நீ சபையில வந்து சேர்க்கணும். நீ அவனை துரத்த கூடாது. You have to gather the believers in the church. You should not cast them out. உன் காலத்துல எத்தனை பேர் உன்னால துரத்தப்பட்டான்னு வரக்கூடாது. உன் காலத்துல எத்தனை பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டான்னு லிஸ்ட் வரணும். In your period, how many cast out? That list should not come. During your period, how many were gathered together? சபையில ஜனங்கள் வந்து சேர்றதுக்கு நம்மில் அநேகர் தடையா இருக்கிறோம். Many of us are hindered for the people to come and join in the church.
உன்னை பார்த்த உடனே ஓடி போயிடுறான். ஐயோ இந்த சபைக்கு வரான், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். By seeing you he is fleeing out whether this man is coming to this church. நான் அடையார்ல இருக்கும்போது when I was in Adayar, அங்க ஒரு சகோதரி தன்னுடைய மகளோட கூட்டத்துக்கு வருவாங்க. there one sister with her daughter, she used to come for the church. அஞ்சனா உங்க வீட்டுக்காரர் வர மாட்டாரா? I asked whether your husband will not come. எங்களை கொண்டு வந்து விடுவாரு, போய்டுவார். He used to come, leave us here. முடிஞ்ச உடனே கால் பண்ணா வந்து கூட்டி போவார். After the finishing of the meeting, if we call him, he will come and take us. அவர் எங்கயாவது பார்க்ல போய் உட்கார்ந்திருப்பார். He used to sit in park anywhere. அப்ப நான் சொன்னேன், இங்க உட்கார சொல்லு, நாலு வார்த்தை கேட்கட்டும். Let him to come and sit here, let him hear for words. அவர் வந்தாரு. He came. அன்னைக்கு பார்த்து அவர் ஃப்ரெண்ட பார்த்துட்டார் நம்ம சபையில. On that day he saw the friends of him there in the church. அவன் ஒரு விளங்காதவன். He was a man. அவன் இந்த சபையில விசுவாசி, எனக்கு இது தெரியாது. I was not knowing he was a believer in the church. அவனை பார்த்த உடனே வீட்டுக்கு போயிட்டு, ஏய் அந்த ஆளு இருக்கிற சபைக்கா நீ போற? ஐயோ நான் இனிமேல் அந்த சபைக்கு அவன் விளங்காத பயலாச்சா, அவனெல்லாம் உங்க சபையில சேர்த்து வச்சிருக்கீங்களா? சோத்திரம். அதோட ஓட்டான். எப்படி? அவன் துரத்தவே வேண்டாம், அவனை பார்த்தாலே, அவன் திருமுகத்தை பார்த்தாலே ஓடி போயிடுறான். Not it is a need to cast him out. By seeing his good face, they used to go. இப்படியா இருப்பீங்க சபையில விசுவாசிகள்? Will you be like that in the church as a believer? அவன் விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ள மனதும் இல்ல, ஏற்றுக்கொண்டவர்களையும் அவன் தடுக்கிறான்னு பைபிள் சொல்லுது. Not had the mind to accept the people, those who accepted. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Christ Jesus came upon the world to save the sinners. நீதிமான்களை அல்ல, not the righteous one. அவனை கர்த்தர் எவ்வாறுனாலும் வந்தாலும் நீங்க அவங்களை ஏற்றுக்கிட்டு அவனை வைக்கணும். Whosoever he may be, you have to accept him and make him to sit here. பாஸ்டர் பால் இருக்கும்போது, when Pastor Paul was here, அப்பெல்லாம் ரொம்ப காசு கம்மி. that time the money was very less. ஆனா டெய்லி சாயங்காலம் ஒரு குடியாரன் அவரை பார்க்க வந்துருவான். every day a drunken man used to come and to see him. காசு money. இவரு இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவாரு. whatever he had, he used to give. அவன் நேரா எங்க தான் போவான்? where he used to go? சாராய கடையில போயிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். directly he used to go to the arak shop. இது எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, விசுவாசிகளுக்கும் தெரிஞ்சு போச்சு. every servant of God came to know, every believers came to know. இவரை கவனிக்கிற ஒரு பாஸ்டர் சாக்கோ, the pastor Chaco, who is used to look after him, இங்கிலீஷ் சாக்கோன்னு சொல்லுவாங்க. they used to call him as a English Chaco. அவர் என்ன பண்ணாரு? what he did? அப்பச்சா நீங்க குடுக்குற காசு அவன் சாப்பிட்டா பரவாயில்ல, அவன் எங்க ஏதோ சாப்பிடுறான், அரக் சாப்பிடுறான். Appacha, if he give the money, if he eat by that the money, it is okay, but he is drinking the arak. அவன் ஜாரம் குடிச்சிட்டு அலையறான். he is drinking the arak and wandering. அவர் அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்கல. he did not consider that. சரி அடுத்த நாள் கொடுக்க மாட்டாருன்னு பார்த்தா அவன் வரான், இவர் கொடுக்குறாரு. next day he thought he will not give the money, he comes and he gives the money. விடுறா, நீங்க அமைதியா இருறான்னு சொல்லிட்டாரு இவர். he said you keep your silence. நாட்கள் போனது, ஒரு நாள் வந்து அவன் எங்க உட்கார்ந்தான் முழங்கால்ல. days passed where he came and stood in the knee. முழங்கால் போட்டான், அந்த விசுவாசியா மாறிட்டான். அப்ப பாஸ்டர் பால் சொன்னாரா, பாரு கொடுத்த 10 ரூபாய் என்ன வேலை செய்தா பாத்தியா அப்படின்னு. see the 10 rupees given, it is working, how it you know. அன்னைக்கு குடிச்சான், இன்னைக்கு எங்க வந்துட்டான்ல. on the day he drank, now he came. நீ அவனை ஆளை பார்த்து அவன் செயலை பார்த்து எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு வராத போகாத வேண்டாம், ஐயோ இவன் வந்துட்டான். நீ இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும். வர்றவங்க யாரைனாலும் என்ன செய்யணும்? வரவேற்கணும். you should not consider the man's appearance, you have to accept every man in the name of Jesus. சபையில ஜனங்களை சேர்க்கிறதுக்கு அநேகர் தடையா இருக்கிறீங்க. many are a hindrance to make the people. இது பிசாசு ஏற்படுத்துற ஒரு தடை. it is the hindrance appointed by the devil. 1 கொரிந்தியர் 14 பார்க்கும்போது 1 Corinthians chapter 14 39ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what the 39th verse says, இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள். அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஒரு சிலர் தடை பண்றாங்க. நம்ம சபையில பாருங்க, இப்ப அந்நிய பாஷை குறைஞ்சிக்கிட்டே வருது. some are hindering to speak the prophecy. nowadays the prophecy it is getting reduced. முந்திலாம் ஆவியில் நிரம்புறது ரொம்ப நேரம் இருக்கும், இப்போ அரை மணி நேரம் நடத்தினாலே நம்மால் பாதி வரை எந்திரிச்சு ஓடிடுறான். earlier filling in the spirit it used to long lost, now to keep the half it is very hard. ஆவியில் நிரம்புறது தான் இவன் பாத்ரூம் போறதுக்கு யூஸ் பண்றான். he utilizing the time of filling in the spirit to go to the அங்கதான் உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசணும். there you have to sit and speak in the tongue. பிசாசு அந்நிய பாஷையை தடுக்குறான். the devil is hindering the speaking the பைபிள் என்ன சொல்லுது? what the Bible says, அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோட இல்ல, யார்கிட்ட பேசுறான்? தேவனோடு பேசுகிறார். the man speaking in the tongue, not to the man, he speaks with the God. அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறார். he is not to speak the unknown tongue, he speaks the mystery. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். the man speaking the tongue to have the divinity revival he is speaking.
நீங்க பிரதரன் சர்ச்சுக்கு போங்க. Go to Brethren church. யெகோவா விட்னஸ்க்கு போங்க. Go to Jehovah Witness. செவன்த் டேக்கு போங்க. Go to seventh day. அங்கெல்லாம் என்ன கிடையாது? There what it is not there. சொல்லுங்க. அபிஷேகமே கிடையாது. No anointing at all. அந்நிய பாஷை பேசினா வெளியே துரத்தி விட்டுருவான். If he is speaking that tongue, there is a cast you out. இன்னைக்கு நம்ம சபையிலே அந்நிய பாஷை குறைஞ்சிக்கிட்டே வருது. Even in our church, speaking the tongue, it is reducing. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோடு பேசுகிறதை நம்ம குறைச்சிக்கிட்டே வர்றோம்னு அர்த்தம். The reason is that we are reducing speaking with the God. தேவனோடு பேசு. Speak with God. அதனால தான் பவுல் சொல்றார், அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு என்ன செய்யாதீங்க, தடை பண்ணாதீங்க. உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன். So that only Apostle Paul says, hinder not to speak in the tongue. More than you, I speak many words in the under tongue. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the glory name of God. மோசே மேல இருந்த அபிஷேகத்தை கர்த்தர் 70 பேர் மேல் வைக்கிறார். The anointing which was upon Moses, God kept upon the 70 men. அவன்கிட்ட இருந்த அபிஷேகத்தை அப்படியே எடுத்து 70 பேர் மேல் வைக்கிறார். Taking the anointing from him and putting that anointing upon 70. அந்த அபிஷேகத்தை எடுத்து வைக்கும்போது When he took that anointing, அவங்க எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். everyone started speaking the prophecy. கவனிங்க. What's here? அந்த இடத்துல இருந்தது எத்தனை பேர்? How many were there? அந்த இடத்துல இருந்தது எத்தனை பேர்? How many were there? சொல்லுங்க. 68 பேர் இருந்தான். There were 68. 68 பேர் மேல அபிஷேகம் இறங்கிடுச்சு. Upon the 68, anointing came. 2 பேர் மிஸ்ஸிங். 2 were missing. ஏன்னா 70 பேர் மேல வைக்கணும். Because he had to put upon the 70. 2 பேர் வீட்ல இருக்கான். வீட்ல அபிஷேகம் இறங்கிடுச்சு. அங்க தீர்க்கதரிசனம் பாளையத்துல கத்த ஆரம்பிச்சிட்டான். 2 were in the camp in the house. In that camp they started shouting there. இங்க 68 பேர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கான். Here 68 are speaking the prophecy. அங்க 2 பேர் வீட்ல கடந்து ஆவியில் நிறைஞ்சு கத்திட்டு இருக்கான். 2 were in the house and filling with the spirit and shouting there. பயங்க ஜனங்களுக்கு எல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. The people got tension. யோசுவா டென்ஷன் ஆயிட்டான். Joshua got tension. நேரா மோசேட்ட போனான். Straightway he went to Moses. எல்லாரும் 68 பேர் இங்க இருக்கறாங்க. அந்த 2 பேர் மட்டும் அங்க இருந்து என்ன கத்திட்டு இருக்குது. நிப்பாட்டுங்க அவனை 2 பேரையும். 68 are here, 2 are there and shouting there. Stop them there. எப்படி? See. இங்க தான வந்து கத்தணும். You have to come and shout. இங்க தான அபிஷேகம் இறங்கணும். Here only the anointing. அவன் 2 பேரும் கொளுத்து போய் வீட்ல இருக்கான். அங்க என்ன ஆவி நிரம்புறது அப்படினு சொன்னான். அப்பதான் மோசே சொன்னான், "நீ என்ன எதுக்கு கத்துற? அமைதியா இரு. இருக்கிற அவ்வளவு பேர் மேல அபிஷேகம் இறங்கினா கூட நான் நினைச்சேன் சந்தோஷப்படுவேன்." வாசிங்க என்னாகமமா 11:26. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்கள் பேர் வழியால் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து இறங்கினதினால் பாளையத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேனிடத்தில் உள்ள வாலிபன் ஒருவன் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய ஜோசுவா பிரதியுத்திரமாக, என் ஆண்டவனாகிய மோசேவே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும். பரமக்குடியில இருக்கிற 120 பேர் தீர்க்கதரிசனம் சொன்னீங்கன்னா நான் டைம் தரேன். I will give time. Those are in the Paramokudi 120. If you speak the prophecy, I will spend the time. இது எழுப்புதல் வந்தா தீர்க்கதரிசனம் வரும். இல்லனா கப்பன ஆஃப் ஆகி போய் என்ஜின்லாம் போய் சீஸ் ஆகி போய் கிடக்கும். If the revival come, they will used to have the good way. Afterwards the engine that used to get the cheese. நீ வரும்போதே ஜெபிச்சிட்டு வரணும். When you come, you have to pray and come here. கர்த்தாவே, இன்னைக்கு என்னுடைய உம்முடைய வாயா என்னை மாற்று. God, make me today as your mouth. எனக்கு ஒரு வார்த்தை தாங்க. Give me a word. ஆண்டவர்ட்ட கேட்கணும். You have to ask God. நீ தடை பண்ண கூடாது. You should not hinder that. சில சபையில பாருங்க ஆவியில் நிரம்புறத தடை பண்ணுவாங்க. In some churches they used to hinder filling in the spirit. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீ பிசாசு உன்னை அந்நிய பாஷை பேச விடாம தடுப்பான். After coming to the spiritual life, devil he will hinder you to speak in the tongue. அப்போஸ்தலர் 8:36 வசனத்துல ஞானஸ்நானம் எடுக்க தடை. In the Acts of Apostles 8:36, there is a hindrance to take the baptism. 36-37 அவன் கேக்குறான், தடை என்ன? In 36-37 he asked, தாமதிக்கிறது என்ன? Why you delay? எழுந்து ஞானஸ்நானம் எடு. Rise and take the baptism. இயேசு ஞானஸ்நானம் எடுக்க யோவான்ட்ட வந்தபோது When Jesus came to John to take baptism, யோவான் சொன்னான், அவரை தடை பண்ணான். இல்ல நான் தான் உங்ககிட்ட எடுக்கணும், நீங்க என்கிட்ட எடுக்க கூடாதுன்னா. John hindered him. I have to take baptism from you, not you. இயேசு சொன்னார், அமைதியாரு, நீதியை நிறைவேற்ற வேண்டியது. Jesus said we have to fulfill the righteousness. யாராவது ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா பிசாசு உன்னை தடுக்கறான்னு அர்த்தம். If anyone here not taken the baptism, the devil is hindering you. It is a reason. ஒரு சிலர் அந்த பாஸ்டர்ட்ட தான் எடுப்பேன். Few I will take baptism with that pastor. அந்த பிரதர்ட்ட தான் எடுப்பேன். With that brother I will take. இப்படிலாம் ஒரு சிலர் இருக்காங்க. Some are like that. ஏன்ட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் திருநெல்வேலி கடையத்துல இருந்து வேலூருக்கு வந்துட்டான்.
from Tirunelveli, Kadayur, they came to Vellore that they decided to have the baptism with me. நான் சொல்லிட்டேன் இந்த மனுஷன் இது எடுக்க முடியாது, நான் கொடுக்கறதே இல்லை, சின்ன பாஸ்டர் தான் கொடுப்பாருன்னு கொடுக்க வச்சேன் வேணும்னு. I said you should not follow after the human way. I made the மனுஷன் முக்கியம் அல்ல, அதுல நிறைவேற்ற வேண்டிய சத்தியம் தான் முக்கியம். Man is not important. The truth which we have to fulfill, that is important. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யாருக்காவது தடை இருந்துச்சுன்னா தடையெல்லாம் தூக்கி போட்டு வந்து ஞானஸ்நானம் எடுங்க. If there is a hindrance for anyone to take baptism, stop all the hindrance and come and take baptism. நானும் என் வீட்டுக்காரரோடு சேர்ந்து தான் எடுப்பேன். அவன் எடுக்காமலே செத்து போட்டானா என்ன பண்ணுவ நீ? I will joining with my husband and take the baptism. If the husband die before that, what will do? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தடை சான்ஸ் கிடைக்கும் போது நெஞ்சிரணும், எடுத்துறணும். When you get a chance to take the baptism, you have to receive that. இல்ல எங்க அம்மாட்ட போய் கேட்டு வரேன். Now let me also to the mother and இல்ல எங்க அக்காட்ட போய் கேட்டு வரேன். Other is go to my sister and get the permission. ஏன் தப்பு பண்ணும்போதெல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு தான் தப்பு பண்ணியாங்க. Whenever you committed the mistake, asking them you did that. சொல்லுங்க. Say. ஞானஸ்நானம் எடுக்கும்போது மட்டும் அம்மாட்ட கேட்கணும், ஆட்டுக்குட்டிட்ட கேட்கணும், புருஷன்ட்ட கேட்கணும், மனைவிட்ட கேட்கணுங்கிற தப்பு பண்ணும்போதெல்லாம் யாரை கேட்டு பண்ண? When you receive the baptism, you are saying that I have to ask the father, mother and everyone. At the time of doing the mistake, whom you ask permission. நான் ஒரு சர்ச்சில் இருக்கும்போது ஒரு மராட்டி கேர்ள் இருந்தா, ஒரு பிராமின் கேர்ள் இருந்தா. When I was in a church, there is a Marathi girl and a Brahmin girl there. எக்ஸ்ட்ரா ஒரு Dress அவங்களால எடுத்துட்டு வர முடியாது வீட்ல இருந்து. They cannot get the extra dress from the house. என்ன நடக்கும் தெரியுமா? How they will do? இன்னொருத்தர் இருந்து Dress கொண்டு வந்து இவங்க Dress கழட்டிட்டு அந்த Dressல ஞானஸ்நானம் எடுத்து இந்த Dress போட்டு வீட்டுக்கு போச்சுங்க. After wearing that dress and taking the baptism and wearing another dress, they went back to house. ஏன் நேரம் கிடைச்சதா முஞ்சிரு. When you get time, get immersed. கர்த்தர் கொடுக்கிற சமயத்தை நீ பயன்படுத்தணும். The time given by the God, you have to make use of that. பிசாசு நீ நீதியை நிறைவேற்றுறதுக்கு உனக்கு தடை பண்ணுவான். Devil will hinder you to fulfill the righteousness. லூக்கா 18ஆம் அதிகாரம் Luke chapter 18 16ஆம் வசனம். verse 16. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள். Hinder not the little children to come to me. இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். சின்ன பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு பிசாசு தடுப்பான். உன் பிள்ளைய சண்டே ஸ்கூல் படிக்க விட மாட்டான், நீயே வீட்டுக்கு கூட்டு ஓடிடுவ. ஸ்கூலுக்கு மட்டும் ஒழுங்கா கொண்டு போய் அடிச்சு விட்டுட்டு வரைய, ஏன் சண்டே ஸ்கூலுக்கு விட்டுட்டு இருந்து கூட்டு போனா பாவமா வந்துருது? He will not, the devil will hinder the little children to Sunday school. If you beat the children, making your children to go to school. நான் சொல்றேன் சரிதானா? Whatever I say, whether it is right. ஸ்கூல்ல விட்டுட்டு 4 மணி வரைக்கும் காத்து கிடக்குறான், வந்து வீட்டுல leave the child in the school waiting for until 4 o'clock. இங்க இருந்து உன் பிள்ளைய விட்டுட்டு இருந்து ஒரு 4 மணி கூட்டு போக கூடாதா? Can't you leave the child here? Can't you wait for 4 o'clock and can take your child? அது வரைக்கும் மாடியிலயோ அங்கிட்டோ பின்னாலயோ மரத்துலயோ மரத்தடியிலயோ எங்கிட்ட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. Till that time, you can be in the upside or behind the tree, behind the church. You can sit there and you can take the children. இல்ல கர்த்தருடைய வீட்ல ஏதாவது ஒரு வேலை செய்ய. Otherwise, do any work in the faith home. தேவசம் அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு வரட்டும். Let the children of God study. உன் பிள்ளைகளை ஞான சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு தடை பண்ணாத. Hinder not your children to study in the Sunday school. உன் பிள்ளைகளை சின்ன வயசுலயே கர்த்தர்ட்ட நெருங்க விடு. Hinder childhood itself, make your children to get closer to the Lord. பிசாசு உன் பிள்ளையை இயேசு கிட்ட போறதுக்கு தடை பண்ணுவான். Devil he will hinder your children to go closer to Jesus. இயேசு சொன்னார் அந்த தடையை நீக்கு. Jesus said stop. அவங்களை என்னிடத்துல வர விடு. Allow them to come. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Heavenly kingdom belongeth unto them. உன் பிள்ளையை சின்ன வயசுலயே நீ அழகா கொண்டு வந்து வளர்க்கணும். Beautifully from the childhood you have to bring your children up. ஒரு நாள் ஒரு பையன் ஒரு சின்ன தப்பு பண்ணா. One day a small boy committed a mistake. நான் ஒரு 2-3 நிமிஷம் அவனை முழங்கால் போட விட்டேன். I made him to be on the knees for 2-3 minutes. அது பிறகு விட்டாச்சு. Then I left him. அது பிறகு அவன் போயிட்டான். Then he went. நானும் போயிட்டு நான் வேற ஒரு ஃபைத்தம்ல வேலைக்கு போயிட்டேன். I also went to another faith for the work. இவன் வீட்டில் போய் ஏதோ ஒன்று சொன்னதுக்கு எனக்கு முழங்கால்லாம் வலிக்குது. யாரு? சண்டே ஸ்கூல் முடிஞ்சு 1.5 மணி நேரம் விளையாண்டுட்டு வீட்டில் போய் முழங்கால் வலின்னு இருக்கான். அவன் கேட்டிருக்கான். அவன் ஒரு அறவேக்காட்டு விஷயம் பழைய விசுவாசி தான், விளங்காத அறவேக்காட்டுக்காரன். அவன் ஏன் அவன் முழங்கால் வலிக்குது? பாஸ்டர் என்னை முழங்காலில் போட்டு விட்டார். அவனும் முட்டாள் மாதிரி அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி செல்லில் கேட்குறான், பாஸ்டர் என் பிள்ளை இன்றைக்கி முழங்கால் போட விட்டீங்க? ஆமாம் போட விட்டேன். ஏன் பாஸ்டர் இவ்வளோ நேரம் போட விட்டீங்க? அவன் முழங்கால்லாம் வலிக்கணும். நான் சொன்னேன், டேய் உன் பிள்ளைய திருப்பி கூப்பிட்டு என்கிட்ட வா. 1.5 நிமிஷம் கூட போடல, திட்டு பையன் அப்படின்னு. பிறகு அது பிறகு கேட்டேன், எவ்வளோ நேரம்? ஆமாம் கொஞ்ச நேரம் தான் போட சொன்னேன். அப்போ இப்போ முழங்கால் ஏன் வலிக்குது? விளையாண்டுருக்கு. இப்படி பேரண்ட்ஸ் இருக்கிறனால தான் அந்த பிள்ளைங்க நாசமாக போகிறான். முழங்கால் போட விட்டானா நீ எனக்கு ஃபோன் பண்ணி இன்னும் ஒரு 1 மணி நேரம் போட விடுங்க பாஸ்டர்னு சொல்லணும். When I ask a child to be on the knees with God to call up me
make him to be on the உன் பிள்ளைகள் சின்ன வயசுலயே கர்த்தர்ட்ட போறதுக்கு பிசாசு தடுப்பான். Devil will hinder your children to go to the Lord. நீ அதை தடுக்க விடக்கூடாது. You should not allow that. அது ஆவிக்குரிய தடை. That is a spiritual hindrance. அவன் சின்ன வயசுலயே ஆண்டவரோடு போயிட்டானா வருங்காலத்துல பெரிய ஆளா மாறிடுவான் கர்த்தருக்காக. From the childhood if we go closer to the God in the future time he will be a great man. கர்த்தருடைய சந்நிதியிலேயே வளர்ந்த அந்த சாமுவேல் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான். See the Samuel who was brought up in the presence of the God became a நீ உன் பிள்ளைய கர்த்தருக்குள்ள சின்ன வயசுலயே நீ வளர்க்காதனால தான் இன்னைக்கு உன் பிள்ளை உனக்கு பிரயோஜனம் இல்ல கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்ல. As you not brought up your children beside the Lord the children is not useful for the Lord unto you. கடைசியாக Finally எஸ்ரா 4ஆம் அதிகாரம் Ezra chapter 4 24ஆம் வசனம். verse 24. எஸ்ரா 4:24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் வேலைகளை தடை செய்தனர். In the house of God hindering the work of the God. தேவாலய வேலையை தடை செய்கிறது பிசாசு. It is a work of the devil stopping the temple work. சன்பல்லா தொபியா ரெண்டு பேர் கடந்து மல்லு கட்டி அந்த வேலையை நிறுத்துறதுக்கு என்னெல்லாமோ பண்ணா ஆனா தடைகளை உடைத்து கர்த்தர் அந்த வேலைகளை கட்டி முடித்தார். Sanballat and Tobiah they did all the activities to stop the work of the devil but the God did the work of the God. உலக பிரகாரமான தடையை பத்தி நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன். I said earlier the worldly hindrance. இப்போ ஆவிக்குரிய தடைகள் 10 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். Now I have said 10 points of the spiritual hurdles. ஜெபத்துக்கு தடை, Hurdles for the prayer. உபவாசத்துக்கு தடை, Hurdles for the ஊழியத்துக்கு தடை, there is a hurdle for the ministry. சுவிசேஷம் சொல்வதற்கு தடை, There is a hurdle for preaching the gospel. விசுவாசிகளை சபையில சேர்க்கிறதுக்கு தடை, There is an obstacle to stop the people in the church. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு தடை, Hurdles to not obey to the அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடை, hurdles to speak in that time. ஞானசானம் எடுக்கிறதுக்கு தடை, There is a hurdles to take the சிறு பிள்ளைகள் கர்த்தரத்துல வர்றதுக்கு தடை, hurdles the little children to come closer to God. ஊழியம் தேவனுடைய வீடின் காரியங்களை தேவாலய வேலைகளை செய்ய தடை. In the ministry to do the work of the temple of God there is a hurdles. இந்த தடைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்றீங்களா? Do you face these hurdles in your life? இதை நீக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிறார். To remove that God will come here. இன்னைக்கு மெசேஜ் தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போவார். Today's message the breaker he will go before you to remove all the அவர் தடைகளை நீக்கின உடனே இவர்கள் தடைகளை நீக்கி உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். When he break all the breaking they will enter inside. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே நடந்து போவார். Their king he will go before them. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. தடைகளை மாற்றுகிறவரை விசுவாசியுங்கள். Believe the God who changed all the ஆவிக்குரிய தடையோ உலக பிரகாரமான தடையோ whether it is a spiritual hindrance or it is a worldly hindrance. எந்த தடைனாலும் இன்னைக்கு மாற போகுது. Whatever hindrance it may be it is going to உன் கையின் பிரயாசங்கள்ல உள்ள தடை மாறணும். the hurdles in the labor of hand that should be changed. உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. No one have the power to stop the blessing of your hand. விசுவாசிக்கிறவங்க கண்ண மூடி முழங்கால் போடுங்க. Those who believe that close your eyes and be on the knees. நீங்க தடைகளை கண்டு பயப்படாதீங்க. Don't fear by seeing the hindrance. எல்லா முழங்கால் போடுனா அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கணுங்க. If it is also bend your knees means you have to stand up on the knees. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. Look upon the presence of God. எந்த தடையா இருந்தாலும் தடைகளை நீக்குகிறவர் இன்றைக்கு இந்த சரியா 12:6 ஆண்டவர் வந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். 12:6 whatever hurdle it may be the God will come here I believe. தடைகளை நீக்குகிறவர் வாயை திறந்து சொல்லுங்க. The breaker open your mouth and say. தடைகளை நீக்குகிறவர் எனக்கு முன்னாக போகிறார் தைரியமா சொல்லு. Only say the breaker he is going before me. எந்த தடையா இருந்தாலும் உடைத்து தகர்க்க கூடியவர். He is a God he will break any kind of the hindrance. அது மனுஷ தடையாக இருக்கலாம். Maybe the hurdle of the man. மாமிச தடையாக இருக்கலாம். Maybe the hurdle of the உலக தடையாக இருக்கலாம். maybe the hurdle of the world. பிசாசின் தடையாக இருக்கலாம். Maybe the hurdle of the devil. இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் அதை உடைக்கிறார். God break in the name of Jesus. நீ இப்பமே தரிசனத்துல பார்க்கலாம். Oh you can see that in your vision. நீ இப்ப அபிஷேகத்துல இருந்தீனா If you are in the right இப்போ உன் தரிசனத்துல இந்த தடைகள் நீக்குகிறதை நீ பார்க்கலாம். in your vision you can see that the breaker in your vision. ஒரு வல்லமை அந்த தடையை பிடுங்கிறதை நீ பார்க்க முடியும். You can see Amen. power plucking down. ஒரு தூதன் அந்த தடையை நீக்குகிறதை நீ ஆவியில உணர முடியும். You can feel in the spirit the angel will break the. ஆமென். ஆண்டவரே வந்து அந்த தடைகளை தூக்கி எறிகிறதை நீ பார்க்க முடியும். You can see the God he will come and throw the hurdles. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். Those who are believing that you are going to inherit that. இதுவரை தடை இருந்தது உண்மை. This is true. After all you got
இதுவரை தடை இருந்தது உண்மை. இன்றைக்கு அந்த தடையை நீக்குவது உண்மை. ஆமென். தடைகளை நீக்குகிறவர் வந்துவிட்டார். தேவகரபலக திரிவிகரபலக திரபானியா ஏகரமன ஷபலக திரபான. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆம். முதல்ல சொல்லப்பட்டது போல உலக பிரகாரமான தடைகள் எனக்கு இருக்கு அப்படிங்கற ஃபீல் பண்றவங்க கைகளை வைத்துங்க. Those are saying as it is said earlier, I have the hurdles of the worldly thing, lift your hands. இரண்டாவது சொல்லப்பட்ட ஆவிக்குரிய தடைகளும் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க ஒத்துக்கொள்ளுங்க. Those who have the spiritual hurdles accept that. இது என்னைக்கு போறது? When it should go? என்னைக்கு இது நீங்கும்? When it will be removed? இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? For how many years it will take? இல்ல. No. இப்பமே அபிஷேகத்துல அந்த தடை நீங்கணும். I know, I don't think now it's that should be removed. இன்றைக்கு தான் அது கடைசி நாள். Today is the last day. எல்லா தடைகளையும் முறிக்கிறவர் வந்திருக்கிறார். So God remove all the hurdles and come here. Hallelujah, hallelujah, hallelujah. Urabakara bakatina manaka shana manadina gadaba. ஆம். நான் ஒரு சிம்பிளா ஒரு பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆனா உண்மையாக இந்த தடையினால எத்தனை குடும்பங்கள் முன்னேற முடியாம தடுமாறிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு தடை நீங்கிச்சுனா அவன் எங்கேயோ போய்டுவான். ஒரே ஒரு தடை நீங்கிருச்சுனா அந்த குடும்பம் செழிச்சிரும். ஒரு தடை நீங்கிருச்சுனா அவங்க ஊழியம் பிரகாசிக்கும். விடாதீங்க. அபிஷேகத்தில் அந்த உடைங்க. இயேசுவின் நாமத்தில் தடைகளை நீக்குகிறவர் முன்னாக வரட்டும். ஆமா. நான் சொன்னது உண்மைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரே ஒரு தடை நீங்கிச்சுன்னா என் பையன் செழிச்சிருவான், என் வாழ்க்கை சரியாயிடும், என் பிரச்சனை நீங்கிடும். ஆமென். அந்த ஒரு தடை ஹல்லேலூயா இப்போ உடைக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். அபிஷேகத்தினால என் ஆவியினால் எல்லாம் ஆகும். Hallelujah, 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 hallelujah. Shirabana bidibina managatana. Shidibina manabagana bagana bagatuna bagatuna. தடைகளை நீக்கிடவே நாம் இயேசு ராஜா செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நாம் இயேசு ராஜா செல்கிறார். வெள்ளம் கொண்டு சத்துருவி முன்பு ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் கொண்டு சத்துருவி முன்பு ஜெய கொடி ஏற்றிடுவார்.
Vivakarabala, Didivina Mankare, Vinavadina Mankare, Vinavadina Mania. Amen. உன் ஜெப ஆவியை, ஜெப வாழ்வை தடை செய்கிற ஆவி, உபவாச ஜீவியத்தை தடை செய்கிற ஆவி, சுவிசேஷம் சொல்ல விடாமல் தடுக்கிற ஆவி, கர்த்தருக்காய் நீ எதையாவது செய்யணும்னு நினைக்கிறிய அதை செய்ய முடிக்காதபடி தடை செய்கிற ஆவி, அந்நிய பாஷை பேச விடாமல் தடுக்கிற ஆவி, இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறார். ஆமென். இனி நீ ஜெப வீரனாய் மாறுவாய், திறப்பிலே நிற்பாய். ஓ ரபக்க துனபக்க துனபானியோ. ஓ Vivakarama Shabaradura Vida, Vikabaravari Vida, Shabari Balabari. ஒரு ஜெபத்தோடு முடிக்கலாம். வாழ்க்கையில் முட்டி முட்டி மோதி தடையில் வாழ்க்கையில் விரக்தியாகி, இந்த பெந்தெகோஸ்த வாழ்க்கையிலேயே விரக்தியாகி, விசுவாசத்தில் தடுமாறி எல்லாம் குறைஞ்சி, ஜபங்கள், உபவாசம், பரிசுத்தெல்லாம் குறைஞ்சி, நம்பிக்கை, ஜீவியம், பரிசுத்தம் எல்லாம் குறைஞ்சி போன ஒரு நிலவரத்தில் ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் கையை உயர்த்தி முழங்கால் போட்டு அவங்களுக்காக ஜெபிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் இப்போ ஜெபிக்கணும். எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடையும், அது பிள்ளைகளுக்கோ புருஷனுக்கோ மனைவிக்கோ யாருக்கோ ஊழியத்துக்கோ எல்லா தடைகளையும் இப்பொழுதே அவர் தகர்க்க முடியாது. எல்லாரும் அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, முழங்கால் நின்று கை உயர்த்தி போராடி கொண்டிருக்கிற எல்லாருடைய எல்லா விதமான தடைகளையும் தேவரீர் நீக்கோ. ஆம், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா தடைகளையும் நீக்குகிறவராய் அவர் வெளிப்பட்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தடைகள் நீக்கப்பட்டு கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்தவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவை நல்வழிக்காமல் துதிக்கிறோம். கத்திராமையுடைய காலாரந்தையும் பொருட்படுத்தப்படினால சூத்திரம் தொகுக்க முடிவர கத்திர உபதி ஆண்டவரை ஆசிரித்த தேவக்கா சூத்திரம். நம்முடைய ஜனங்களுக்கு ஆய்ஸ்தோத்திரம். ஒரு பேர் விராயினர் ஆசிரியத்தப்படினால சூத்திரம். இந்த காலையில் கத்திரங்களோடு பேசின எல்லாவற்றிற்காம துதிக்கிறோம். தடையில் நீக்கிறவங்களை முன் சென்றார் என்ற ஆணுக்கு தாசத்தின் பிடிக்க தாவே எங்களுக்கு தானே ஆய்க்கறி சரித்துக்குரிய எல்லா தடைகளை கத்தனிக்கப்படுற தேவராயங்கள் மத்தியில் வந்த அப்படின்னாலும் சூத்திரம். சாசுக்கு தாவையுடைய ஜீவித்தில் ஆண்டவரே ஜெபித்தை கத்த குறைபண்ட ஜெப தடை பண்ணுற எல்லா மேலுமே அழித்து கத்த நாட்களில் தேவசம் ஜெபிக்கூடியதான கருவியை கற்று தர முடியாது ஜெபிக்கிறோம். வாசத்துக்குறமாயில் மிக கற்ற தடையில் நீக்கும் ஆண்டவரின் தெய்வீக தாவை ஆண்டவரி இதுக்கு தாவை மூலமாய் தேவசமத்தில் ஜெபிச்சு நாட்களில் வாசித்து ஜெபிக்கிறதான அந்த ஜீவித்தை திரும்பமாக எங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஒழித்துக்குறமாயில் முறை வல்லமை கத்தரை அழித்து ஆண்டவரி உங்களை செய்ய கத்தருவதையும் சுவிசேஷம் சொல்ல முடியாதபடிக்க தடையாக இருக்கிற வல்லமை எல்லாம் கத்தரை அழித்து சுவிசேஷம் சொல்லக்கூடியதான கத்தையில் அனுகூலமான வசூல் திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். சத்தியத்துக்கு ஆணிக்க முடியாதபடினா எல்லா தடைகளை அகற்ற முடியாது நீக்க முடியாது ஜெபிக்கிறோம். தாவை உலகத்தில் தடையெல்லாம் நீக்கி போடுமா ஜெபிக்கிறோம். தெய்வ சபைகளுக்கு சாசில் சேர்க்கப்படாதபடி தடைகள் நீக்க முடியாது ஜெபிக்கிறோம். உள்ள செய்ய முடியாது பல தடைகளை அகற்றி கத்தாவி ஆண்டவரை தடைகள் நீக்கி போடுறவர்கள் சென்று நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரையும் முன்னுக்கு இருக்கிற எல்லா தடைகளை அகற்றி கத்தாவி நாட்கள் ஜெயிக்கக்கூடியவளா எல்லாரும் கத்தர் மாற்றி நாட்கள் கேட்டு சத்தியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மற்றும் எல்லாவற்றையும் ஜெயித்து பெற்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிறவர்களின் கூட்டங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்ற முடியாது மீதியான ஆண்டவர் சமயங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.